ஓகே. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெலிகிராம் 2 days பிஃபோர் வந்து நம்ம நிஃப்டியில் ஒரு புல்லிஷ் வியூ வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ட்ராப் பண்ணி ரிவர்சல் எங்கேன்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ரிவர்சல் வந்து நம்ம எப்படி ட்ராப் பண்ணோம், ஸோ அந்த அனலைஸ் எப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ யாராக்க டவுட்ஸ் இருந்தால் சாட் பாக்ஸ் வந்து போடுங்க. ஸோ நம்ம 1 by 1 அதுலேருந்து எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல்ல ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு என்ன வியூங்கிறது முதல்ல பார்ப்போம். ஸோ நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து முதல்ல டே டைம் ஃப்ரேம் போகிறோம். டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் பேரிஷ் தான். ஏன்னா மார்க்கெட் இங்கே ஃபாலோ ஆகுது நம்ம முன்னாடியே கொடுத்தது தான், சேம் டெக்னிக்கல் தான். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பேரிஷில் இருக்குது. ஸோ ஓவரால் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பேரிஷ். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பீரிஷாக இருக்கும்போது நமக்கு எங்கெல்லாம் பீரிஷில் என்ட்ரி கிடைக்குதோ ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம டவுன் சைடுக்கான என்ட்ரி எடுப்போம். அண்ட் அதே மாதிரி ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது எங்கெல்லாம் புல்லிஷ் என்ட்ரி கிடைக்குதோ நம்ம அங்கே போய் புல்லிஷ்கான என்ட்ரி எடுப்போம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் ஒரு 4 days பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ 3 days ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது திரும்ப மார்க்கெட் எங்கேருந்து மேலே போகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹார்மோனிக்கில் நம்ம பேட்டர்ன் போட்டிருந்தோம். ஸோ ஓவரால் வியூ பீரிஷன் தெரிஞ்சிடுச்சு. இங்கே நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எங்கேருந்து மேலே போகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம 15 minutes கொடுத்துருந்தோம். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நம்ம 15 minutes அனலைஸ் பண்ணுவோம் ஸ்பாட்டில். ஸோ இந்த 15 minutes அனலைஸ் பண்ணுறது எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் ஹெட்ஜிங்காக. ஆப்ஷன் பை கிடையாது, ஆப்ஷன் ஹெட்ஜ். அந்த சேம் டைம் பீரியட் வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு போவோம். பையிங்க்கு வந்து நம்ம லோ டைம் ஃப்ரேம் 5 minutes போய் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ரிட்டர்ன்ஸும் ஹையராக இருக்கும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்விங்கெல்லாம் பெருசாக கேட்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி உங்கள் டார்கெட் இருக்கும். பட் அதே லோ டைம் ஃப்ரேம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து லோவாக இருக்கும். ஏன்னா லோ டைம் ஃப்ரேமில் சின்னது ஸ்விங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற டார்கெட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஓகே. ஸோ நம்ம நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 days பிஃபோர். ஸோ இது நான் டிப்ளேட் ரெடி. ஓகே. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு 2 days பிஃபோர். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹார்மோனிக்கில் எம் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன். சரிங்களா? பட் எம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி வரணும். சரிங்களா? அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணி இருந்தால் தான் அது எம் பேட்டர்ன். ஒருவேளை பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஸோ அதை எம்மை கன்சிடர் பண்ணிக்க முடியாது. வெயிட் பண்ணும். ஏன்னா திரும்ப மேலே போயிடுச்சுன்னா இது டபிள்யூஆ மாறிடும். ஸோ அப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணாதான் அது வந்து எம் பேட்டர்ன். ஸோ அதனால நான் பப்ளிக் சேனல் கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெட் கலர் லைனை மார்க் பண்ணியிருப்பேன். இந்த லெவலை தாண்டி கீழே க்ளோஸ் ஆகும். அப்போ தான் எம்மா கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவல் தாண்டினா வச்சுங்க நமக்கு கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கேண்டில் திரும்ப மேலே போயிடுச்சு. அப்போ இது மேலே போச்சுன்னா திரும்ப எம் வந்து இன்வேலிட் ஆயிடுச்சா இல்லையான்னு வந்து நமக்கு டவுட் வரும். ஸோ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு எம் ஸ்ட்ரக்சர் தெரியுது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லைனை மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நான் ரெட்டாக வச்சுக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த எம் வந்து இன்வேலிட் ஆயிடுச்சா இல்லையான்னு டவுட் வரும். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜோனாக ஒரு ஜோனை வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து சிங்கோட லோ அப்போ சப்போர்ட் ஒர்க் ஆகும். சப்போர்ட் உடச்சிருச்சு. அப்போ இது வந்து பிரேக் அவுட் டவுனான்னு ஒரு டவுட் வரும். ரெண்டாவது இது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு டவுட் வரும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ட்ரெண்ட் பேஸ் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் ஒரு டூல் இருக்கும். லெஃப்ட்டில் போனீங்கன்னா இங்கே ஃபிப்ரேட் ட்ரேஸ்மெண்ட் இருக்குங்களா? ஸோ லெஃப்ட்டில் இங்கே டூல்ஸில் 3வது இருக்கும். சரிங்களா? இதில் ஃபிபோனாச்சியில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்விங்கோட ஹை லோ ஹை. சரிங்களா? ஸ்விங்கோட ஹை லோ ஹை இதுவே நீங்கள் டவுன் சைடில் மார்க் பண்ணுறீங்க. அதாவது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வருது. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணுறீங்கன்னா லோ ஹை லோ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது இங்கே ஸ்விங்கோட ஹை இருக்கா, இந்த ரெட் லைனை மார்க் பண்ணிப்பீங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஸ்விங்கோட ஹை மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஃபிப்பை பார்க்கணும். இதுக்கு நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 0.618 இருக்கு. அப்போ இதுதான் மார்க் பண்ணுவீங்க 0.618.
அண்ட் இந்த 2 லைன் வந்து நமக்கு ஒரு ஜோனா ஆக்ட் ஆகும். இந்த 2 லைனும் இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் பிரேக் அவுட். இந்த 2 லைன் ஒரு ஜோன் ஆக்ட் ஆகும், இதுக்கு மேல க்ளோஸ் ஆகிக்கணும். அப்போ இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க மேல போயிருக்கா, அனைத்து கீழே வந்துருச்சு. இப்போ மேல போகும்போது பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா சடனாக கீழே வந்து அடுத்த நல்ல ஃபால், நமக்கு லாஸ் ஆயிரும். இந்த கையில் பாருங்க நல்லா மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்துச்சு. ஸோ க்ளோஸ் ஆயிக்கல. இந்த கையில் பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு, ஆனால் க்ளோஸ் ஆயிக்கல. இந்த கையிலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் வந்து என்னது ஆக்சுவல் பிரேக் அவுட்டு. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, ஒரு ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா அதனால என்ன சேஃபாக இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிரும். கொஞ்சம் தள்ளி, இது பக்கத்துலேயே போடாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் வந்து வரும். இப்போ இங்கே வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் இருக்குது. ஹார்மோனி தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் போட்டு இதோட டார்கெட்டை பார்த்துக்கலாம். சேம் இதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள்யூ ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு எம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த லோ வந்து மார்க் பண்ணுறோம். சரிங்களா, எம்ங்கிறது ஹார்மோனிக்கில் இங்கே பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏபிசிடி பேட்டர்ன் இதை தான் மார்க் பண்ணும். எடுத்துக்கிறோம் லோ ஹை லோ ஹை. இதுக்கப்புறம் இந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம டி பாயிண்ட்டை மார்க் பண்ணோம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இடத்துல பி வந்து ஸ்விங்கோட லோ, இதான் பிரேக் ஆகணும். சரிங்களா, பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஜோனை மார்க் பண்ணணும். இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது ப்ராப்பர் பிரேக் அவுட் ஆச்சா இல்லைங்கிறத நமக்கு சொல்லும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 2 பேஸ் எடுத்துக்கிறோம், ஏ பி சி, அவ்வளோதான். சரிங்களா, போட்டுட்டு இதில் பிக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கும் பாருங்கள், ரைட் சைடில் பார்த்து தெரியும். 886 இருக்குது, 1 இருக்குது. நியரஸ்ட் எது 886. ஸோ அதை தான் மார்க் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக 886ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் ரே மட்டும் போட்டு இப்போ இந்த 2 லைனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜோன் ஆகிட்டோம். இந்த 2 லைனும் ஒரு ஜோன். இப்போ மார்க்கெட் இது ஒரு சில பிரேக் அவுட்டும் சொல்லுங்களா, பிரேக் டவுன் சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பிரேக் அவுட்னு வச்சுப்போம். ஸோ சப்போர்ட்டில் வந்து என்னாச்சு, மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, திரும்ப அங்கேயே போய் ரீடெஸ்ட்டும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சா இந்த பிரேக் ஆனது ஃபெயிலியர் ஆச்சுன்னு அர்த்தம், ஃபேக் பிரேக் அவுட். சரிங்களா, இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே போகும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம், நம்ம இப்போ ஸ்பாட்டை தான் பார்க்குறோம், ஆப்ஷன் சார்ட்டை பார்க்கல, ப்ரீமியம் எல்லாம் பார்க்கல, வெறும் ஸ்பாட் அனலைஸ். ஸ்பாட்டை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் ஹெட்ஜிங் போய்க்கலாம். ஹெட்ஜிங் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா, ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப ஆப்ஷன் பையும் செல்லும் கம்பேர் பண்ணால் ஹெட்ஜிங் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான செக்மெண்ட். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் எடுத்து என்ன பண்ணலாம், பீரிஸ்க்கான பியர் கால் ஸ்ப்ரெட்டோ இல்லை பியர் புட் ஸ்ப்ரெட்டோ எது நமக்கு ரிஸ்க் ரோ நல்லா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துருவோம். சரிங்களா, அடுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அது பியர் புட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், இல்லாட்டி பியர் கால் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். எடுத்தாச்சு. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட். சரிங்களா, ஸோ இந்த ஜோன் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட். இப்போ இங்கேருந்து ப்ளே பண்ணுறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்னாச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபால் ஆயிடுச்சு. இப்போது இதில் ஒரு சில டவுட் வரும். இப்போ நம்ம 50 மினிட்ஸ் போட்டிருக்கோம், சேம் டேலி வந்துருமா ப்ரோ, இல்லை எவ்வளோ நேரத்தை டார்கெட் ரீச் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பீங்க. நம்மளால் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா, எந்த டைமில் டார்கெட் ஹிட் ஆகும், எவ்வளோ நேரத்தில் போகணும்னாலும் யாருனாலையுமே சொல்ல முடியாது. சரிங்களா, அப்போ யாராவது சொன்னாங்கன்னா அவங்களோட அனலைஸ் எல்லாமே டெய்லியுமே வந்து அவங்க என்னென்ன அனலைஸ் கொடுக்குறாங்க ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அக்யூரேசி செக் பண்ணிட்டு அது கரெக்டாக ஒர்க் ஆனால் அதை லேர்ன் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி டெய்லியுமே அனலைஸ் கொடுத்து யாரும் நம்ம பார்த்ததில்ல. ஸோ எக்ஸாக்டாக வந்து இந்த டைமுக்குள்ளே டார்கெட் பண்ணணும் சொல்ல முடியாது. நம்மளால மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சா அப்போ ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபாலோ ஆகும், இங்கே ரோசஸ் ஒன்று இருக்கா அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் தான் பண்ண முடியும். இவ்வளோ நேரத்தில் வரும் இவ்வளோ நேரத்தில் போகும் சொல்ல முடியாது. ஸோ அப்போ இங்கேயே பாருங்கள் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இங்கேயே சுற்றி இருக்கு மார்க்கெட், ரொம்ப ரீடெஸ்டாக இருக்குது. பட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும் தான் மேலே போயிருக்க தவிர க்ளோஸ் ஆகலை. ஸோ அப்போ விக்கு மேலே போயிருந்தாலும் நமக்கு சைட்வேஸில் போயிருக்கு லாஸ் ஆகுமா கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறது ஆப்ஷன் ஹெட்ஜிங். ஸோ ஹெட்ஜிங்லேயுமே வந்து சைட்வேஸில் போனால் நமக்கு ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 கிட்ட லாஸ் வரும். பட் இங்கே லாஸுங்கிறது லிமிட்டட். சடனாக மேலே போனால் கூட பெரிய லாஸுங்கிறது வராது, அந்த லிமிட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது வந்து நம்ம தைரியமாக ஹோல்டு பண்ணலாம் க்ளோஸ் ஆகிற வரைக்கும்.
ஸோ ஹோல்டு பண்ணுறோம். அகைன் ரீடெஸ்ட், மார்க்கெட் பார்த்து அப்படியே ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு இங்கே இருக்குது. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? எம் பேட்டர்ன். சில ஹார்மோனிக்கில் ஒரு எம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் இருக்குது. இந்த பேட்டர்ன் படி நமக்கு வரக்கூடியது பேட் பேட்டர்ன். அப்போ இந்த எக்ஸ்டி வேல்யூ இங்கே 0.886 வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக 884னு போட்டிருப்போம். நம்ம இந்த ஜோன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இதே மாதிரி இங்கே எப்படி இந்த 2 லைன் மார்க் பண்ணோம், அதே மாதிரி இங்கே 3 லைன் வரும். சரிங்களா? இந்த 3 லைன் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜோனாக வந்து மார்க் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த லைன் எல்லாம் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுன்னு சொல்லி தான் என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பாக்ஸாக போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இந்த பாக்ஸ் இதான் ரிவர்சல் ஜோன். ஜோன்னாலே ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டாலே நமக்கு ரிவர்சல் ஆகும். அப்போ இந்த ஏரியா டச் பண்ணாலும் ஏரியாக்குள்ளே வந்ததாக அர்த்தம். சரிங்களா? ஸோ டச் பண்ணதும் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஒன்று அந்த ஏரியா டச் பண்ணதும் ரிவர்சல் கொடுக்கும், இல்லை உள்ளே வந்துட்டு மிடிலேருந்து கூட போகலாம், இல்லை கடைசி வரைக்கும் வந்துட்டு கூட போகலாம். பட் என்னன்னா இங்கே எப்படி இந்த ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆகக்கூடாது, அதே மாதிரி இங்கேயும் ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆகக்கூடாது. ஒருவேளை ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா ஜோன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஹார்மோனிக் ஃபெயிலியர் ஆகாம கிடையாது, கண்டிப்பாக ஹார்மோனிக் ஃபெயிலியர் ஆகும். எல்லா டெக்னிக்கும் ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? எல்லாமே 100% அக்யூரசி கொடுக்காது. பட் அதை நம்ம எப்படி கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணி, லைவ்ல டெஸ்ட் பண்ணி, எங்கே எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும், நம்ம அந்த ஸ்கில்லை வளர்த்திக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு அனலைஸ் 2 அனலைஸ் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். பட் இதே நீங்கள் ஆப்ஷன் பை ப்ரீமியம் சார்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி 10 என்ட்ரியெல்லாம் ஈஸியாக வரும். பட் எல்லாமே எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் முடிக்க முடியாது, லாஸாக தான் போகும். சரிங்களா? ஸோ அந்த 5 என்ட்ரிலுமே வந்து எது ப்ராப்பரான என்ட்ரி, எது கரெக்டாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணும். இப்போ அந்த 5 என்ட்ரி வந்திருக்கு, பட் ப்ராப்பராக காலும் புட்டும் ஸ்பாட்டு வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா 5ல் வந்து ஒரு 3 என்ட்ரி தான் ப்ராப்பர் என்ட்ரியாக இருக்கும். மீதி என்ட்ரி 2 என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இதுதான் பேக் டெஸ்ட்டுங்கிறது. பேக் டெஸ்ட் ப்ராப்பராக பண்ணி ஒரு செக்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் லைவ்க்குள்ளே போகணும். ஓகே, இப்போ எம் பேட்டர் போட்டால் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இங்கேயே பார்த்துருந்தோம்னா பியர் புட் ஸ்ப்ரெட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்கல, விட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டில் நம்ம லைவ்லையுமே கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ இங்கே கொடுக்கும்போது ரிவர்சல் ஜோன் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ப்ளஸ் இங்கேயுமே எடுக்கலாம், பட் முன்னாடி எடுத்திருந்தோம்னா. ஸோ நம்ம முன்னாடி ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே, அதாவது ரிவர்சல் ஜோனுக்கு முன்னாடி வரைக்கும். இது நம்ம டார்கெட் கிடையாது. ரிவர்சல் ஜோனுக்கு நம்ம என்ட்ரி பிரைஸ். இங்கே ரிவர்சல் ஆகும்போது ட்ரேட் எடுப்போம். ஸோ அப்போ ரிவர்சல் ஜோன் நம்ம டார்கெட்டை வந்து இது வரைக்கும் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது. சரிங்களா? சம்டைம்ஸ் என்ட்ரி வரும், சம்டைம்ஸ் என்ட்ரி வராமலே போயிடலாம். அப்போது இந்த என்ட்ரி பேஸ் பண்ணி, சரிங்களா, சரி ஷார்ட். ஸோ இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கும் 1:3. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி என்ன ஆகும், நமக்கு டார்கெட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக்கில் B2D ட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ இதை எடுத்தாச்சு, இது என்னாச்சு நமக்கு டார்கெட்டுங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து இப்போ இங்கெல்லாம் பார்க்கும்போது ஓகே ரிவர்சல் இங்கே இருக்குது, இது வரைக்கும் போகும்னு நினச்சிட்டு போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரிவர்சல் ஜோன் வந்தால் எடுப்போம், இல்லாட்டி விட்டுறணும். இப்போ ரிவர்சல் ஜோன் எப்போ வரும் தெரியுமா? தெரியாது. இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம். சரிங்களா? ஸோ அதை இப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு போய் அலர்ட் மட்டும் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல அலர்ட் வச்சிட்டிங்கன்னா வரும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் சைடில் வரும், பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுப்போம். இப்போ நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா அதே நாளில் நமக்கு வரல, நெக்ஸ்ட் டே என்னாச்சு நமக்கு ரிவர்சல் வந்துச்சு. தெரியுதுங்களா? நம்ம இங்கேயே கொடுத்துட்டோம், பட் என்னாச்சு, ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு கரெக்டாக 9:30க்கு நமக்கு ரிவர்சல் ஹிட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஹிட் ஆன உடனே எடுப்போமா கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டோம், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். சரிங்களா? லோ டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் செக் பண்ணுவோம். ஹெக்னாச்சி கண்டையில் செக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே என்ன பண்ணுவோம், ட்ரேடில் என்ட்ரி ஆகிடுவோம். ஓகே, இப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் 3 மினிட்ஸ் ஹெக்னாச்சி போய் பார்க்குறேன். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ 1 மினிட் 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் தானே. ஸோ நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ட்ரேடுங்கிறத நம்ம எடுப்போம். எடுத்துட்டு இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆன எக்ஸிட், இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆன எக்ஸிட். சரிங்களா? 15 மினிட்ஸ் ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் போயிடலாம். அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ரெண்டாவது நம்ம வந்து ஸ்பாட்டை மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் ஹெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் ப்ரீமியம் சார்ட்டே பார்க்க வேண்டாம்.
ஸ்பாட் மூவ் ஆனாலே போதும். சரிங்களா? ஏன்னா ஹெட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி இன்னொரு ஸ்ட்ரைக்கை செல் பண்ணி வச்சிருப்போம். ஓடிஎம்ஐ செல் பண்ணிட்டு அடுத்த மணியை பை பண்ணி வச்சிருப்போம். ஸோ அப்படிங்கும்போது சடனாக ஃபாலோ ஆனால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குமே தவிர பெரிய எஸ்எல்ங்கிறது அடிக்காது அவ்வளோ சீக்கிரம். அந்த லாஸ் வந்து எவ்வளோங்கிறது நீங்கள் எடுக்கும் போதே பார்த்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு சைடேஸில் போனாலும் பிரச்சனை இருக்காது. இது ஆப்ஷன் பை எடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் சைடேஸ் போனாலே 10 to 15% ப்ரீமியம் டிகே ஆகிடும். ஸோ பெரிய லாஸ் கொடுத்துரும். அதுலேயும் லாட் பெருசாக போட்டால் லாஸ் பயங்கரமாக போகும். ஹெட்ஜிங்கிறது சேஃப். ஸோ இப்போ இங்கே ட்ரேட் எடுக்கிறோம். இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆன எக்ஸிட். சரிங்களா? இப்போ எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோம். இப்போ நேற்று நம்ம எடுத்து நம்ம நேற்றே க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம எதுவும் ஹோல்டு பண்ணலை. சரிங்களா? டார்கெட் நேற்றே வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே. எடுத்துட்டு டார்கெட் எப்படி செட் பண்ணுறது? இந்த சியிலிருந்து டிஃபிப் இருக்கு பார்த்தீங்களா? சி டு டிஃபிப் இதில் 50%. இதில் 50%. சரிங்களா? அப்போ இதை எடுத்துடலாம். மிடில் வந்து டார்கெட் 1 டார்கெட் 2 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் ஃபாலோ பண்ணுவோம். ஆப்ஷன் பையில் ஃபாலோ பண்ணுவோம். அது லாட் சைஸ் 2 3 அந்த மாதிரி இருந்தால் ஒரே லாட் சைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக 0.5 தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சி டு டிக்கு ஃபிப் போகிறேன். இதில் போயிட்டு இதில் 0.5 இருக்கு இந்த இடத்துல. அவ்வளோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட். சரிங்களா? இதுக்கு மேலேயே போகுமானா தாராளமாக போகும். சம்டைம்ஸ் இங்கே இருந்தால் கூட என்ன ஆகலாம், ஃபால் ஆகலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு மேலே போயிட்டு நான் இங்கேயே புக் பண்ணிட்டு எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்காது அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் லாட் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா இங்கே சேஃபாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 லாட் வச்சுருக்கோன்னா 2 லாட் இங்கே புக் பண்ணிட்டு ஒரு லாட்டை ட்ரைலிங் பண்ணலாம். சரிங்களா? பட் எடுத்ததே ஒரு லாட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி வந்துடணும். பெருசாலாம் எய்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்த ரிஸ்க்குக்கு ரிவார்டு கிடச்சிருச்சு. இப்போ இங்கே ரிஸ்க் எடுத்திருந்தோம்னா ரிஸ்க் நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த ரிஸ்க் எவ்வளோ டார்கெட்டு ஆல்மோஸ்ட் 1:5 1:6 வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ எடுத்த ரிஸ்க்கு ரிவார்டு வந்து நல்ல ரிவார்டு தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நான் இங்கே தள்ளி வச்சுக்கிறேன். இந்த எக்ஸுக்கு ஈக்குவலாக வச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1:4 வந்துருச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ரிஸ்க் ரிவார்டு தான். அப்போ இங்கே வந்தாலே போதும். பட் ஒருவேளை நம்ம லாட் நிறைய போட்டிருக்கோம். இப்போ ஹெட்ஜிங்கே எடுக்கிறோம். ஹெட்ஜிங்கில் வந்து ஒரு 3 லாட் 4 லாட் போட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 லாட் இருக்குன்னா 3 லாட் இங்கே புக் பண்ணிட்டு ஒரு லாட் மட்டும் ட்ரையல் பண்ணலாம். சொன்னால் லக் இருந்தால் இன்னும் மேலே போக சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி ஃபால் ஆகி ட்ரைலிங் எஸ்எல் ஹிட் ஆகலாம். ஓகே. இப்போ எடுத்தாச்சு, ரன் பண்ணுறோம். ஸோ இந்த டார்கெட் எப்படி சொல்லியிருப்பேன், இந்த C2 டி இந்த மொத்தம் சிங்கில் பாதி. சரிங்களா? ஹிட் ஆகிடுச்சிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம நேற்று எடுத்த ட்ரேடு இங்கேயே என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 9:45 வந்திருக்கு. டார்கெட்டு 12:45 முடிச்சிருச்சு. இந்த டார்கெட் வந்து ஒரு நாளில் போகுமா இல்லை இந்த டைமுக்குள்ளே போகணும் 2 நாள் ஆகுமாங்கிறத யாருனாலும் சொல்ல முடியாது. நமக்கு என்ன தெரியும், மார்க்கெட் இங்கே ரிவர்சல் ஜோன் இருக்குது. அப்போ இங்கே ரிவர்சல் கொடுக்கலாம். அவ்வளோதான். ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம்னா கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், ஒரு ரிவர்சல் சைன் தெரியுது, எடுக்கிறோம், டார்கெட் வைக்கிறோம், ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், முடிஞ்சு. சரிங்களா? வந்தால் டார்கெட் இல்லாட்டி ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். பட் எடுக்கிற ரிஸ்க் கரெக்டாக இருக்கா? ஒரு 1000 ரிஸ்க் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு 3000 ஆச்சு 4000 ப்ராஃபிட் இருக்கான்னு பார்க்குறோம். அது ஓகேவாக இருந்தால் எடுக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? அண்ட் ஹிட் ஆகி நம்ம நேற்றே சொல்லிட்டோம், இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் இங்கேயும் போயிடுச்சு. நம்ம நேற்று கொடுத்துருப்போம் 175 பாயிண்ட் சம்திங். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 175, பட் என்ட்ரி எடுத்தது வந்து 150 போயிடுச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? போனதும் அப்படியே ஃபால். நம்ம டார்கெட் என்ன பண்ணிக்கணும், நேற்று சொன்னேன் இங்கே வந்து புக் பண்ணணும். இந்த டார்கெட் எப்படி வந்துச்சு தெரிஞ்சுங்களா? இந்த டார்கெட் எப்படி மார்க் பண்ணோம், சியிலிருந்து டிஃபிப், C2 டிஃபிப் அதில் எவ்வளோ சொல்லுங்க, 50%. அப்போ 0.5 இங்கே இருக்குங்களா? இதானது நம்ம டார்கெட் 0.5 இந்த இடத்துல வரும். ஹிட் ஆச்சு, ஃபால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து லாட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணலாம், 3 லாட்டு 4 லாட் வந்து 3 புக் பண்ணிட்டு 1 மட்டும் ட்ரையல் பண்ணும். எப்படி ட்ரையல் பண்ணலாம், ஜஸ்ட் வந்து ஒரு SMA லைன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 20 SMA 20 EMA நீங்களே ஃபாலோ பண்ணுவீங்களா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு ஸோ அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதை ஓவரால் வியூ.
ஸோ மார்க்கெட் பீரிஷ் எப்படி மார்க் பண்ணோம்? இந்த ஸ்விங்கோட லோ வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சு. இதில் ட்ரெண்ட் பேஸ் இப்போ போடுறோம். போட்டுட்டு இதுக்கு நியரஸ்ட் ஜோன், ஸோ நியரஸ்ட் வேல்யூ, ஸோ இந்த இடத்துல இருக்குங்களா, இந்த ரெண்டு வேல்யூ, சாரி இந்த ரெண்டு வேல்யூ என்ன ஒர்க் ஆகும்? நமக்கு ஒரு ஜோன் ஒர்க் ஆகும். இந்த ஜோனுக்கு கீழே இருந்தாலே ஜோன் பிரேக் ஆயிடுச்சு, அப்போது பிரேக் டவுன் என்ட்ரி, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆன எக்ஸிட். சரிங்களா? ரெண்டாவது, மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிடுச்சு, ஒரு எம் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் நமக்கு ஹார்மோனிக் ரிவர்சல் இங்கே இருக்குது. ரிவர்சல் மார்க் பண்ணி இது கொடுத்துருந்தோம், இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி 0.5 டார்கெட்டு புக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போது ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா கேப் அப். அப்போ இங்கே எடுத்தவங்க இது வரைக்கும் வெயிட் பண்ண வெயிட் பண்ணி மாட்டாங்க, இங்கேயே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும், ஏன்னா இங்கே ஹிட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்? ஓகே, டபிள்யூ பேட்டர். சரிங்களா? ஸோ எப்படி மார்க் பண்ணுவீங்க? சரி, ஸோ இந்த மாதிரி ஹார்மோனிக்கில் டபிள்யூ பேட்டர்னுங்கிறது மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிஏ கிராஸ் ஆகிடுச்சுங்களா, டபிள்யூ ஃபார்ம் ஆகிடுச்சு. திரும்ப ட்ரெண்ட் பேஸ் இப்போ போடுறோம். இதில் பிக்கு நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 618. ஸோ இதுதான் ஜோன். காலையிலே ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஜோன் ரீடெஸ்ட்டும் ஆகிடுச்சு. அப்போ என்ட்ரி மார்னிங்கே கொடுத்துருச்சு. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டு எக்ஸிட், இதுக்கு மேலே மார்க்கெட் புல்லிஷ். இவ்வளோதான் வியூ. இதை பார்த்துட்டு ஆப்ஷன் பை போகலாமான்னா ஸ்பாட்டை மட்டும் வச்சு நீங்கள் ஹெட்ஜிங் தான் பண்ணணும், பையிங் வந்து போகக்கூடாது. பையிங் போகிறக்கு என்ன பண்ணணும்? ப்ரீமியம் சார்ட்டில் போய் அனலைஸ் பண்ணணும். ஸ்பாட்டை மட்டும் அனலைஸ் பண்ணால் பார்த்தாது. ஸ்பாட் என்ன பண்ணும்? உங்களுக்கு வியூ காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷிங் காட்டுது, ஆனால் நீங்கள் ஹிட் ஆகி பார்த்தீங்கன்னா இது 50 மினிட்ஸ் கேண்டில். நான் 5 மினிட்ஸ் வைக்கிறேன். ஹிட் ஆக பாருங்க 5 மினிட்ஸ் கேண்டில் 1 2 3 4 கேண்டில் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் சைட்லேயே போயிருக்கு. இந்த 20 மினிட்ஸ் சைடில் போயிருந்தால் உங்களுக்கு ஆப்ஷனும் நல்ல டிகே ஆயிரும். ஸோ நான் போய் ஸ்பாட்டை மட்டும் பார்த்தா ஆப்ஷன்லேயும் என்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஷனில் என்ட்ரி வந்தால் மட்டும்தான் நம்ம அதில் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஸ்பாட்டை பார்த்து டேரெக்டாக ஆப்ஷன் மட்டும் போயிடக்கூடாது, ஹெட்ஜிங் மட்டும் போகலாம். சரிங்களா? பையோ செல்லோ போகிறது ரொம்ப ரிஸ்க். பை செல் ஆப்ஷனில் வெறும் நான் ஆப்ஷன் பை மட்டும் தான் பண்ணுறேன், இல்லை வெறும் நான் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் பண்ணுறேன்னா நீங்கள் ப்ரீமியம் சார்ட்லேயும் இதே மாதிரி என்ன பண்ணணும்? ஹார்மோனிக்கிலோ இல்லை உங்கள் தெரிஞ்ச டெக்னிக்கலோ வச்சு அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸ் மாற்றிப்போம். ஓகே, ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி ஓவரால் வியூ வந்து நமக்கு இங்கே ஸ்டே, இங்கே ஃபார்ம் ஆனது இதே பேட்டர்ன் தான். சரிங்களா? ஓகே, கரண்ட் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் திரும்ப இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு இதர் இங்கே பிரேக் அவுட் கீழே வரலாம், இல்லை திரும்ப மேலே போகலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஓவரால் வியூ. ஸோ இப்போது டவுட்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க. ஸோ டவுட்ஸ் வந்து நாலு சைடு கீழே வந்து சேட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இன்வைட் இருக்கும். ஸோ மேலே வந்து நியூ சாட் இருக்கும், கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ யாருக்கா டவுட் இருக்குங்களா? ட்ரேடிங் ஃப்ளோர் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக கிடையாது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கோ வந்து ரெடி பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ நம்மளும், ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீம் மெம்பர்ஸ் ஸோ இங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து என்ன பண்ணணும், ஆல்கோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் அது மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் ஆல்கோ ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 2 to 3 months ஆச்சு மினிமம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ப்ராப்பரான செட்டப் ரெடி பண்ணி ஸோ அதை கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து ஆல்கோவை எடுக்கிறது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. சரிங்களா? ஏன்னா வீட்டில் உட்காந்து ஒவ்வொருத்தரை பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்தால் நம்ம ஒரு டீமாக உட்காந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃப்ளோர் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மிட்டிவ் ஆஸ் பர் செபி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் மார்க்கெட் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இது நம்ம ரீசெண்டாக ஆடிட்டர் கூட பேசினது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனாலிசிஸ், சரிங்களா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகல இங்கேருந்து ஃபால்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு அனாலிசிஸும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அது பேர் என்னன்னா டெக்னிக்கலாக பேட்டர்ன்ஸ் மட்டும் கொடுத்துருவோம். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும்போது ஸோ இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ரிவர்சல்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் தெரியும் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்னிக்கல் வச்சு அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ மார்க்கெட்டில் எந்த டிசிஷன் எடுக்கிறோமோ ரிஸ்க் ரிவார்டு பார்த்துட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி எடுத்துப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். மார்க்கெட் மேலே போகும் சொல்லலாம், கீழே எதுவும் சொல்ல போகிறதில்ல. நம்ம தெரிஞ்ச டெக்னிக்கலில் ஹார்மோனிக்கு இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது, நான் கொடுத்துட்டேன். இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இக்னோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிள்.
ஹார்மோனிக்ஸ் ஃபாரெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எஸ் ப்ரோ. நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிச்சதுமே நம்ம ஃபாரெக்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆல்கோ ட்ரேடிங், ஆல்கோ வந்து இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஆல்கோவே நம்ம தொடவே போகிறோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஆரம்பித்து பேக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம். மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா வந்து ரிவர்சல் கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க, மிடில் போய் யாரும் எடுத்துடாதீங்க. சரிங்களா தினேஷ் ப்ரோ? மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே டபுள்யூ ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரிங்களா? நீங்கள் சொல்கிற 3 பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது, டபுள்யூ ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படிங்கும்போது அந்த டபுள்யூ கார்டு ரிவர்சல் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லாட்டி B2D ட்ரேட் எடுக்கலாம். ஹெட்ஜிங்னு என்ன? ஹெட்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ராக்டை பை பண்ணும், இன்னொரு கான்ட்ராக்டை செல் பண்ணும். சரிங்களா? இப்போ கால் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணால் கால்லேயே பை பண்ணி கால்லேயே செல் பண்ணும். சரிங்களா? உங்கள் டீட்டெயிலாக சொல்கிறதுனா ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் வந்து சென்சிபிள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரேடை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ என்னோட வியூ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகலாம். அப்போ மார்க்கெட் புல்லிஷ். சரிங்களா? ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரிங்களா? மார்க்கெட் ஒருவேளை இங்கேருந்து மேலே போகலாம். அப்போனா நம்ம வியூ வந்து புல்லிஷ். ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகலைன்னா நமக்கு வியூ வந்து பீரிஷ். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு வேளை மேலே போகலாம். சரிங்களா? அப்போ என்னன்னா சென்சிபிளில் போயிட்டு இந்த ட்ரேடை கிளிக் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி பில்டர் கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கே புல்லிஷ்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பை கால், கால் ஆப்ஷன் பை பண்ணுறது மட்டும். அப்போ இது வந்து ஆப்ஷன் பை. சரிங்களா? ரெண்டாவது செல் புட், புட்டை செல் பண்ணுறது. அப்போ இது வந்து ஆப்ஷன் செல்லிங். சரி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பை கால் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அட் த மணி இதை எடுத்துக்கும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் லாஸ் காட்டும். இப்போ இதோட ப்ரீமியம் வந்து 101 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அட் த மணி. இப்போ இந்த கான்ட்ராக்ட் நான் பை பண்ணேன்னா என்னோட அதிகபட்ச லாஸ் பார்த்தீங்கன்னா 7600 ரூபா. சரிங்களா? ஸோ எக்ஸ்பைரிக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? மந்த் எண்ட் எக்ஸ்பைரி எடுத்துக்கிறேன். எக்ஸ்பைரி எடுத்துகிட்டு நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ மந்த் அண்ட் எக்ஸ்பீரியோட கால் ஆப்ஷனை பை பண்ணும்போது 192 ப்ரீமியம் இருக்குது. இதில் அதிகபட்ச லாஸ் பாருங்கள் 14,000 லாஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் இதை எடுக்கிற என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 30,000 40,000 இதில் இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருக்காது கை. என்ன பண்ணுவோம், உடனே போயிட்டு ஒரு 3 லாட் எடுத்துருவோம். 3 லாட் எடுத்தோம்னா என்ன ஆகும், அதோட வேல்யூ 43,000 வருதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது. சரிங்களா? எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது. கொஞ்ச நேரம் சைட்வேஸ் போனால் கூட. சரிங்களா? இப்போ பாருங்கள் கரெக்டாக 11:58. நான் இது என்ன பண்ணுறேன், ஒரு 1:30 மணிக்கு கேட்குறேன். சரிங்களா? ஒரு 1:30 மணி நேரம் மார்க்கெட் சைட்வேஸில் போனாலே நமக்கு என்னது, ஒரு 400 லாஸ் ஆகிடும். சரிங்களா? இதே நான் 3 மணிக்கு வைக்கிறேன். 3 மணிக்கு வெயிட் பண்ண என்ன ஆகிடும் உடனே, ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் இப்போ ஏறிடுச்சு. சரிங்களா? வெயிட் பண்ணாவும் நமக்கு டிகே லாஸ் அதிகமாகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. நான் கரண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன் 192 ரூபா. இப்போ சாட்டர்டே சண்டே போகுது. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது இதே ப்ரைஸில் காலையில் 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,500 லாஸ் காட்டும். அதாவது மார்க்கெட் இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸ்க்கு மண்டே ஓப்பன் ஆகுதுன்னா நமக்கு டிகே மட்டும் எவ்வளோ போகும், கிட்டத்தட்ட 2,500 2,600 போகும். ஸோ நம்ம 10% 20% ரிஸ்க் எடுத்திருந்தோம். அதுலேயே என்ன ஆகிடுது இல்லையே, அந்த எஸ்எல் அடிச்சு விட்ரும் சைடேஸில் போனாலே. மார்க்கெட் நம்ம டேரக்ஷன்லேயே போகல. சரிங்களா? மார்க்கெட் நம்ம டேரக்ஷன் போகாமல் ஒரு மண்டே ஓப்பன் ஆகும், ஒரு 100 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஒரு 100 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிளாக் கலர் பாக்ஸ்குள்ளே பாருங்கள், மண்டே 2022 டிசம்பர் கிட்டத்தட்ட 6,400 லாஸ் வரும் ஒரு ட்ரெயிலில். சரிங்களா? ஒரு 150 பாயிண்ட் மண்டே கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிருந்தால் கிட்டத்தட்ட 8,000 லாஸ். ஸோ லாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெவியாக போகும். இதுலங்க ஆப்ஷன் பையிங்கில். ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து 14,000 வரைக்கும் என்ன வரும், அதாவது 190 இருந்ததுன்னா இது 0 வரைக்கும் கூட போகலாம். அப்போ 14,000 கிட்ட லாஸ் வரும். இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம எடுத்துட்டோம், கொஞ்ச நேரம் டிகே ஆனால் கூட நமக்கு லாஸ் தெரிஞ்சிடும். 2,000 3,000 லாஸ் ஆகும். உடனே என்ன பண்ணுவோம், ஃபியரில் வித்துட்டு வெளியே வந்துடும். அதே மாதிரி வெயிட் பண்ணால் நாளைக்கு ஹோல்டு பண்ணிட்டே இருப்போம். சரி, இப்போ நாளைக்கு ஹோல்டு பண்ணால் நாளைக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலோ இல்லை வந்து நம்ம டேரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆனாலோ நமக்கு லாஸ் பெருசாக போகும். இதில் என்ன மிஸ்டேக் நடக்கும்னா, இதில் வந்து ஆவரேஜ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, ஓவர் ட்ரேட். அந்த பண்ண என்ன ஆகும் லாஸுங்கிறது.
2000 3000 லாஸுங்கிறது 10,000 விதத்தில் போய் முடிஞ்சிடும். இங்கே நான் 3 லாட் போடுறேன், 43,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. மண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலே கிட்டத்தட்ட 7,000 காலி. 6,000 வந்து 7,000 காலி. ஸோ இது ஆப்ஷன் பை. ஓகே, இப்போ நம்ம செல் எடுக்கிறோம். செல்லில் ஒரு லாட்டை நம்ம செல் பண்ணிட்டோம். சரிங்களா, மார்க்கெட் புல்லிஷ், ஸோ புட்டை செல் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ செல்லிங்கில் வந்து நமக்கு டிகேல ப்ராஃபிட் வரும் தான் அப்படின்னு கேட்பீங்க. ரைட், ப்ராஃபிட் வரும். பட் அதிகபட்ச ப்ராஃபிட் 8,000, பட் லாஸ் அன்லிமிட்டெட். நம்ம மார்க்கெட் புல்லிஷாக போகும்னு சொல்லி செல் பண்ணுறோம். பட் நம்ம நேரம் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு 200 பாயிண்ட் டவுன் ஓப்பன் ஆகுது. டவுன் ஓப்பன் ஆகுதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா, இப்போ 200 பாயிண்ட் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட 7,100 லாஸ் வரும். இல்லை வெயிட் பண்ணலாம், இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போகிற சான்ஸ் வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 200 பாயிண்ட் டவுன் ஆகுது, என்ன ஆகும்? 7,000 17,000 லாஸ் போகும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெயிட் பண்ணுறேங்க. இன்னும் 2 3 நாள் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் 25,000 லாஸ். நம்ம அதிகபட்ச ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா 8,000 தான். ஆனால் லாஸ் என்ன ஆகுது? ஹெவியாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே லாஸ் அன்லிமிட்டெட். அப்போது ஆப்ஷன் செல்லை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேல பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ட்ராடேல நமக்கு மார்க்கெட் தெரியும், நம்ம என்ட்ரி எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே நமக்கு தெரியும். நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஹோல்டு பண்ணிட்டே இருப்போம். சேம் டேலேயே வந்து டார்கெட் கிட்ட வந்துருச்சு, பட் டார்கெட் இன்னும் வரலாற்றையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். பட் ஓவர் நைட் ஹோல்டு பண்ணுறீங்க, நாளைக்கு ஹோல்டு பண்ணுறீங்கன்னா நாளைக்கு என்ன யாருக்கா தெரியுங்களா? தெரியாது. சரிங்களா, ஓகே, இது சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ட்ரேட் லைக் பெர்லின் ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? ஃபாலோ பண்ணுங்க, சாட்ல எஸ்ன்னு போடுங்க. ட்ரேட் லைக் பெர்லின் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா? சாட்ல சொல்லுங்கள். ட்ரேட் ட்ரேட் லைக் பெர்லின். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் சைஸ் ஹெவியாக போடுவார். சரிங்களா, நேற்று வந்து சென்செக்ஸில் புட் எடுத்திருந்தார் 5,000 குவான்டிட்டி. இவங்க 5,000 குவான்டிட்டி புட் எடுத்தார். ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆச்சு? ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 340 ரூபா 50 ரூபா இருந்த ப்ரீமியம் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது 170 ரூபாய்க்கு போயிடுச்சு. எவ்வளோங்க? 170 ரூபா. ஸோ மற்ற சேனல் நம்ம டெலிகிராமில் காட்ட முடியாது. ஸோ கேல்குலேட்டர் மட்டும் காட்டுறேன். சரிங்களா, ஸ்க்ரீனில் கேல்குலேட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரஃபாக வச்சுப்போம். 350 ரூபா இன்ட்டு 5,000 குவான்டிட்டி கிட்டத்தட்ட 17 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, சரி, நம்ம 250 குவான்டிட்டி போகும். ஸோ 350 ரூபா இன்ட்டு 2,500 குவான்டிட்டி. சரி, அதில் பாதி போடுவோம். 8.75 லேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, பிடிஎஸ்டி. சரிங்களா, மார்க்கெட் இன்னைக்கு ஃபாலோ சொல்லி எடுத்திருக்காரு. பட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கேப் அப். கேப் அப்பில் ஓடனா புட்டோட ப்ரீமியம் என்ன ஆகிடும்? நல்லா கம்மியாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது 160 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. 160 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருச்சுன்னா இன்ட்டு 2,500 குவான்டிட்டி நம்ம வச்சுக்கிறோம். வேல்யூ எவ்வளோங்க? 4 லட்ச ரூபா. நேற்று இன்வெஸ்ட் பண்ணது 8,75,000. இன்னைக்கு இதோட வேல்யூ எவ்வளோ? 4 லட்சம். அப்போ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 4.75 லேக் காலி ஒரே நைட்டில். ஸோ இந்த மாதிரி லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா, ஒருவேளை அவர் வந்து 150 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது 350 ரூபா போயிருந்தா 100% லாஸ். ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெவியாக போகும். பையை விட செல்லிங்கில் ஹெவியாக போகும். ஸோ அப்போ ஓவர் நைட் ஹோல்டு பண்ணும்போது நமக்கு அடுத்த நாள் மார்க்கெட் கேப் அப்பா கேப் டவுனுங்கிறது அன்னைக்கு ஈவினிங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சு, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகும், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், யூரோப் மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ அதில் ஏதாவது நியூஸ் வரும், அந்த நியூஸு குளோபல் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு என்னங்கிறது யாருனாலும் சொல்ல முடியாது. சரிங்களா, நேற்று நைட்டு கூட கோல்டு நியூஸ் வந்துச்சு, மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணி இன்றைக்கி கோல்டு ஃபாலோ ஆச்சு, இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் வரலாம். ஸோ யாருனாலும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் ஹெட்ஜிங். அந்த ஹெட்ஜிங் தான் நம்ம ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். இங்கே போட்டிருக்குங்களா, இந்த ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்றில் ஒரு பை ஒரு செல் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுற பேர் தான் ஸ்ப்ரெட். இப்போ முதல்ல இங்கே இருப்பது புல்லுன்னு இருக்கு, அப்போ என்னது? அது புல்லிஷ் டைரக்ஷன். சரிங்களா, அப்போ அதில் வந்து காலில் ஸ்ப்ரெட். அப்போ ஒரு காலை பை பண்ணி இன்னொரு காலை செல் பண்ணுறோம். இங்கே பாருங்க, புல் இருக்கப்போ புல்லிஷு,
புட்டு ஸ்ப்ரெட், ஒரு புட்டை பை பண்ணி இன்னொரு புட்டை செல் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் புள்ளிஸ் வந்து மோஸ்ட்லி புல் கால் ஸ்ப்ரெட் தான் எடுப்போம். புல் கால் ஸ்ப்ரெட்டை கிளிக் பண்ணோன்னா 950 கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம், பை பண்ணி, அதாவது அடுத்த மணி. சரிங்களா? மார்க்கெட் கரண்ட்டாக அடுத்த மணி, இங்கே மேலே லெஃப்ட்டில் பாருங்க, மேலே மார்க்கெட் கரண்ட்டாக 25 940 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்களா? அதுக்கு நியரஸ்ட் அடுத்த மணி பார்த்தீங்கன்னா 950, அதை பை பண்ணிக்கிறோம். 26 150 என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பை செல் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணுவோம், அதாவது அடுத்த மணியை பை பண்ணிவிட்டு ஓடிஎம்மை செல் பண்ணுறோம். ஸோ இது வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட் லிமிட்டடாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள் எவ்வளோ, 8000 வருது. மேக்ஸிமம் லாஸ் பாருங்கள் 7900. ஸோ இவ்வளோ தான் நம்ம ப்ராஃபிட்டும் லாஸும் இருக்கும். எத்தனைக்கு, ஒரு லாட்டுக்கு. ப்ரோ நான் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு 2 லட்சம் கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக செல்லுக்கு ஏன் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுது, ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பெரிய லாஸ் வரும், அன்லிமிட்டட் லாஸ் போகும். ஸோ அந்த லாஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து எடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு செல்லிங் எடுக்கும்போது 2 லேக் கேபிட்டல் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஒரு லாஸ் அகேன்ஸ்டாக போச்சுன்னா கூட என்ன ஆகிடும், லாஸு பெருசாக போகும். சரிங்களா? பட் இங்கே என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஒரு ஆப்ஷனை பை பண்ணியாச்சு. சரிங்களா? அதை கூட சேர்த்து செல் பண்ணுறோம். அப்போ ப்ராஃபிட் லாஸ் இங்கே என்ன ஆகிடும், லிமிட் ஆகிடும். லிமிட் ஆகும்போது என்னதான் ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆனாலும் இந்த லாஸை தாண்டவே தாண்டாது. அப்போ இந்த லாஸை தாண்டாதுங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த 2 லேக் கேபிட்டல் தேவைப்படாது. ஸோ அதனால் இங்கே எவ்வளோ தேவைப்படுது, மார்ஜின் பெனிஃபிட்டில் ரைட் சைடு பாருங்கள் எவ்வளோ தேவைப்படுது, 51,000. ஸோ இங்கே மார்ஜின் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு இங்கே காட்டும், 1,43,000 இருக்குது. இதில் எவ்வளோ தேவைப்படுதுங்க, நமக்கு 51,000 இருந்தால் போது என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரேடை எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து நிஃப்டிக்கு 50,000 60,000 தேவைப்படும். சென்செக்ஸுக்கு 40,000 50,000 40,000 கேபிட்டல் இருந்தால் நீங்கள் சென்செக்ஸ் போய் ஹெட்ஜ் பண்ணலாம். 50,000 தான் நிஃப்டியில் ஹெட்ஜ் பண்ணலாம். ஏன் நம்ம நிஃப்டி சென்செக்ஸில் மட்டும் ஹெட்ஜ் பண்ணுறோன்னா அதில் தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. பட் ஸ்டாக்லேயோ இல்லை பேங்க் நிஃப்டி போனால் மந்த்லி எக்ஸ்பைரி 2-3 வாரம் வெயிட் பண்ணணும். இதே ப்ராஃபிட் தான் காட்டும், ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் 2-3 வீக்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நிஃப்டியோ பேங்க் எடுத்திங்கன்னா இந்த ப்ராஃபிட்டோ லாஸோ நமக்கு உடனே வந்துடும். அது டார்கெட்டோ ஸ்டாப்லஸ் உடனே ஹிட் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷன் இங்கே புல் கால் ஸ்ப்ரெட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னோட வியூ வந்து ஸ்பாட்டு இங்கிருந்து 100 பாயிண்ட் மேலே போகும். இதுதான் என்னோட வியூ. ஸ்பாட் இங்கிருந்து 100 பாயிண்ட் மேலே போகும். இப்போ டார்கெட் 100 பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் இது கீழே க்ளோஸ் ஆனால் ஸ்டாப் லாஸ். இப்போ இது கீழே க்ளோஸ் ஆனால் மேக்ஸிமம் 30 பாயிண்ட் வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம். இல்லாட்டி 20 பாயிண்ட், 30, அதிகபட்சம் 40 பாயிண்ட். இப்போ நான் 40ன்னு வச்சுக்கிறேன் அதிகபட்சம். டார்கெட் 100, ஸ்டாப் லாஸ் 40 நிற்கிறேன். சரிங்களா? இப்போ கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த புல் கால் ஸ்ப்ரெட் கிளிக் பண்ணிட்டோம். 30 எக்ஸ் மந்த் அண்ட் எக்ஸ்பைரி. ஓகே, இப்போ இங்கே கீழே போனீங்கன்னா இப்போ இங்கிருந்து 100 பாயிண்ட் மேலே போனால் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 1600 ஒரு லாட்டுக்கு எனக்கு கிடைக்கும். சரிங்களா? 1600. ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆகுது, எனக்கு 40 பாயிண்ட் கீழே போயிடுச்சுன்னா என்னோட லாஸ் எவ்வளோ இருக்கும், 600லேருந்து 700 கூட இருக்கும். சரிங்களா? 650 to 750 கூட தான் நமக்கு என்ன இருக்கும், லாஸுங்கிறது வரும். ப்ராஃபிட்டுங்கிறது 1600, அதான் நம்ம வைக்கிற டார்கெட்டுக்கு. ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நம்ம இதை எடுத்துகிட்டு நீங்கள் தைரியமாக வந்து இதை ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா லாஸுங்கிறது லிமிட்டெட், இதை தாண்டாது. என்னால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம், இதை ஹோல்டு பண்ணலாம். இல்லை ஒரு என்னால் இவ்வளோ ரிஸ்கில் தாங்காது அப்படின்னா இதை விட்டுறலாம். பட் இதை விட்டுட்டு ஆப்ஷன் பையோ செல்லோ பண்ணால் இதை விட பயங்கர ரிஸ்க். அது இதுனா கூட உங்களுக்கு லிமிட்டெட், பட் அது அப்படி இல்லை, ரிஸ்க் அதிகம். ஓகே, இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம். ஓகே, ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து நம்ம 100 பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறோம். ஒரு 200 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிருந்து, அதாவது இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 200 பாயிண்ட் போயிடுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் இது எவ்வளோ இருக்குங்க, 3100 ரூபா. பட் மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி மேலே போகல, ஓப்பன் ஆகும்போது கீழே ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு 40 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மண்டே மார்னிங் 9:30 வச்சுக்கோங்க. மார்னிங் 9:30 நமக்கு ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், 3400. ஒரு 40 பாயிண்ட் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆயிடுச்சு, அப்போ லாஸுங்கிறது எவ்வளோ இருக்கும், 1000 கிட்ட வந்துடும். இன்னைக்கு எஸ்ஆர் ஹிட் ஆனால் நமக்கு 600-800 லாஸ். அதே மண்டேனா நமக்கு 1000, ஏன்னா 2 நாள் டிகே ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ 1100 1200. இது எக்ஸாக்ட் எப்படி இருக்குமானா 100 200 டிஃபரன்ஸ் ஆகும் எக்ஸாக்ட். ஏன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் ஆப்ஷன் கிரீக்ஸை பேஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கும். பட் மண்டேங்கும் போது இந்த வேல்யூஸ் எல்லாமே மாறிடும், ஸ்டாண்டர்டிஸ் எல்லாமே மாறிடும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ ஒரு 1000 லாஸ் காரணம் மண்டே போகும்போது ஒரு 1100 200 லாஸ் வரலாம். ஒருவேளை
நம்ம மேலே போக நினச்சோம், பட் மார்க்கெட் 100 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. 100 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட நமக்கு எவ்வளோ லாஸுங்க? 2200 தான் லாஸ். லாஸுங்க என்ன ஆகல, பெருசாக போகல. இதே 200 பாயிண்ட் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா 3500 லாஸ். இப்போ 3500 லாஸ் நீங்கள் பெருசு நினைப்பீங்க, ஆனால் ஆப்ஷன் பை போயிருந்தீங்கன்னு வச்சுங்க. இங்கே பாருங்க, லெஃப்ட்டில் நான் ஆப்ஷன் பை எடுக்கிறேன். பையில் வந்து 200 பாயிண்ட் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ லாஸ் வருது? 8000 லாஸ் வரும். சரிங்களா? இதே நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஆப்ஷன் செல் பண்ணிக்க, புட்டை செல் பண்ணிக்க, அதில் 200 பாயிண்ட் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 12000 லாஸ். ஆப்ஷன் பையில் 8000க்கு மேலே லாஸ், செல்லில் 12000 லாஸ். ஆனால் ஹெட்ஜில் போய் உங்களுக்கு 200 பாயிண்ட் டவுன் ஆயிருந்துச்சுன்னா, ஹெட்ஜில் 200 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு, லாஸ் எவ்வளோ? வெறும் 3000 தான். 8000 கிடையாது, 12000 கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் பையில் நம்ம கை சும்மா இருக்காது. என்ன பண்ணுவோம்? 2 லாட்டு 3 லாட்டு போட்டு விட்ருவோம். அப்போ 8000ங்கிறது 8000 இருக்காது, 10,000 இருக்கலாம், சரி 16,000 20,000 கூட போயிடலாம். பட் இங்கே 50,000க்கு ஒரு லாட்டு தான். சரிங்களா? ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, பிஆர் சுந்தர், நிறைய ட்ரேடர்ஸ். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா பை போகவே மாட்டாங்க, செல்லும் மோஸ்ட்லி போக மாட்டாங்க. ஸ்டாடில் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி ஹெட்ஜிங் தான் பண்ணுவாங்க. அவங்களோட டார்கெட் எல்லாம் பாருங்களேன், இயர்லி 20% சொல்லுவாங்க, இல்லை மந்த்லி 7 to 8%, இல்லை 5 to 6% சொல்லுவாங்க. அவங்க கேபிட்டல் அதிகம். இப்போ அதிகமாக கேபிட்டல் இருக்கவங்க இப்போ ஒரு 10 கோடி 20 கோடி வச்சுருக்காங்க, 1 லட்சம் யூஸ் பண்ணி ஆப்ஷன் பை போகலாம்ல, போக மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டியது ஆர்ஓஐ மட்டும் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ கேபிட்டல் அதிகமாக இருக்கும்போது அதில் 6% 7% வந்தாலே போதும். இப்போ இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். இந்த ட்ரேடில் வந்து நம்ம டார்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 300 பாயிண்ட் போனாலே 5000 கிட்ட வந்துடுது. இதுலேயே பாருங்க நமக்கு எவ்வளோ பர்சன்ட்? 5000ங்கிறது 50,000த்தில் 10%. இங்கே காட்டுதுங்களா கீழே? அப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், இதுலேயே நமக்கு எவ்வளோ வந்துடுது? மேக்ஸிமம் இப்போ 8000 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். நம்ம டார்கெட் ஒரு 300 பாயிண்ட்டா? 300 பாயிண்ட் போனால் எவ்வளோ வரும்? 5000. 5000ங்கிறது 11%. அப்போ ஒரு ட்ரேடில் நம்ம 11% ரூபாய் இங்கேயே எடுத்துடலாம். ஆப்ஷன் பை போயிட்டு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணுமோ இல்லை செல் போயிட்டு ரிஸ்க் எடுக்கணுமோ அவசியமே இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு ஃபாலோ ஆகுது. நமக்கு எவ்வளோ வச்சோம் டார்கெட்டு? 300 பாயிண்ட் வச்சோம். அதில் 300ல் பாதி 150 பாயிண்ட் ஃபாலோ ஆனால் கூட எவ்வளோ எஸ்எல் இருக்குது? 7% தான் நமக்கு. அப்போ கேபிட்டலில் 7% நமக்கு ரிஸ்க் எடுக்கிறோம். எவ்வளோ கிடைக்குதுங்க? 300 பாயிண்ட் போச்சுன்னா 11 to 12% வருது. அப்போ நம்ம இந்த ஆர்ஓஐ தான் மெயினாக பார்க்கணும். நீங்கள் பை போனால் ஒரே ட்ரேடில் 30% 40% எடுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் பண்ண ப்ராஃபிட் ஒரே ட்ரேடில் மொத்தம் முடிச்சுட்டு போயிடும். ஸோ சேஃப் ட்ரேட் மட்டும் பாருங்கள். இதே பீரிஸாக இருந்தால் பீரிஸ் கிளிக் பண்ண போகிறீங்க. இதில் பீரிஸ் ஆப்ஷன் பை இருந்தால் புட்டை பை பண்ணலாம், செல்லிங்காக இருந்தால் காலை செல் பண்ணலாம், ஹெட்ஜிங்காக இருந்தால் பண்ணலாம் பியர் கால் ஸ்ப்ரெட்டு, இல்லாட்டி பியர் புட் ஸ்ப்ரெட்டு. எப்பயுமே வந்து புல்லிஸ்க்கு புல் கால் ஸ்ப்ரெட் எடுத்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு நல்லாயிருக்கும். பீரிஸில் பியர் புட் ஸ்ப்ரெட் எடுத்தோம்னா ரிஸ்க் ரிவார்டு நல்லாயிருக்கும். மார்க்கெட் பீரிஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்? இது எடுக்க போகிறோம். மார்க்கெட் பீரிஸ் ஆக ப்ராஃபிட். இப்போ நான் அதில் ஒரு ட்ரேட் எடுத்து நான் 100 பாயிண்ட் வச்சு எனக்கு 1000 2000க்குள்ள தான் எனக்கு ப்ராஃபிட் வருது. இந்த 2000 ப்ராஃபிட் எனக்கு பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸ்பாட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்பாட்டை ஸ்பாட் எங்கேருந்து ஃபால் ஆகும், எங்கேருந்து மேலே போகும், திரும்ப மேலே போனால் எங்கேயும் திரும்ப ஃபாலோ, இந்த ப்ராப்பராக அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். நீங்கள் ப்ரீமியமே போக வேண்டாம், இந்த ஸ்பாட்டை மட்டும் அனலைஸ் பண்ணால் போதும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஸ்பாட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகலாம் கீழே அதை அனலைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஹெட்ஜிங்கில் போய் எடுத்திங்கன்னா, இப்போது நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு லாட் எடுக்கிறோம். ஓகே, சரி. இப்போ ஒரு லாட்டுக்கு வந்து என்னோட டார்கெட் வந்து 200 பாயிண்ட் ஃபால் ஆகணும். இப்போ இங்கேருந்து 200 பாயிண்ட் ஃபால் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 3700 ப்ராஃபிட். சரிங்களா? இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் 48, ரவுண்டாக 50,000 வச்சுப்போம். இப்போ இதில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி லைவ்ல அனலைஸ் பண்ணி நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா, நாளைக்கு உங்கள் கையில் ஒரு 2 லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே வராது, பட் சேவ் பண்ணுறோம், ஆஃபீஸ் போகிற பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம். 2 லேக் இருந்தால் நம்மளால் எவ்வளோ லாட் எடுக்க முடியும்? 4 லாட். இப்போ 4 லாட் வந்து அதாவது ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டு 4 லாட் நீங்கள் போடுறீங்கன்னா, இப்போ அதே அனலைஸ் தான் பண்ண போகிறீங்க. பெருசாக இது பண்ண போகிறீங்க, இதே அனலைஸ் தான். மார்க்கெட் இங்கிருந்து 200 பாயிண்ட் போகுது, அதில் 100 பாயிண்ட் எங்கே டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் வெறும் ஸ்பாட்டை மட்டும் அனலைஸ் பண்ணுறீங்க, என்ட்ரி எடுக்கிறீங்க. டார்கெட் 200 பாயிண்ட் ஃபாலோ ஆகும் நிற்கிறீங்க, எடுத்தாச்சு. 200 பாயிண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம 2000 3000 ப்ராஃபிட் வந்து இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுங்க? 14,000. ஒரே ட்ரேடுக்கு 14,000 எடுக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் லாட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 2 லேக் ஒரு ட்ரேடுக்கு 2 லட்சம்.
இந்த 2 லட்சம் இருந்தால் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் 1 லாட்டை தான் நீங்கள் செல் பண்ண முடியும். ஆனால் ஹெட்ஜிங்கில் 4 லாட் போட்டுக்கலாம். செல் போகிறதுல லாஸ் அன்லிமிட்டடாக இருக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில். ஹெட்ஜிங்கில் எப்படி லாஸ் லிமிட், இந்த லாஸ் இதை தாண்டவே தாண்டாது. இதுதான் அதிகபட்ச லாஸ். இந்த அதிகபட்ச லாஸ் எப்போ வரும்? எக்ஸ்பைர் அன்னைக்கு தான் வரும், உடனே வராது. சரி, உடனே நமக்கு மார்க்கெட் 200 பாயிண்ட் டார்கெட்டாக 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இப்போ 100 பாயிண்ட் போச்சுன்னா எவ்வளோ வருங்க லாஸ்? 6,000 தான் லாஸ். 6,000 லாஸ். சரி, எவ்வளோ வரல? 19,000 வரல. அந்த 19,000 எப்போ வரும்? எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் வரும், உடனே வராது. அப்போ ஃபியூச்சர்ல நம்ம ப்ராப்பரா என்ன பண்றோம்? ஸ்பாட் அனலைஸ் பண்றோம். ஓகே, அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணா போதும்? ஹெட்ஜ் சேஃப். இதுக்குள்ள போய் இதில் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ இதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா போதும், சேஃபாக ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? சேஃபாக தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் ஆப்ஷன் பை பண்ணுறாங்க, ஹீரோ ஜீரோவில் பிடிக்கிறாங்க, லோவில் பிடிச்சி ஹையில் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போய் பண்ணீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பேக்கப் இருக்கும். ஒரு லாஸ் ஆனால் கூட மற்றதை வச்சு சமாளிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நானே கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ நான் இதில் லாஸ் பண்ணிட்டேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணால் எனக்கு அந்த ஒரு 5,000 நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். பட் இதே மாதிரி உங்களுக்கு ரெக்கவர் ஆகுமானா ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த பப்ளிக் சேனலில் போகிற ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை மற்ற குரூப்பில் போகிற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண ஆப்ஷன் பைங்கெல்லாம் பண்ணாதீங்க. ஹெட்ஜிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் எப்படி எக்ஸ்பர்ட் ஆகுறது, இதனால் எப்படி நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, அதை பாருங்கள். ஏன் இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம்? லாஸ் லிமிட்டடாக லாஸ் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். தைரியமாக ஓவர் நைட்டு கூட உங்களால் என்ன பண்ண முடியும்? ஹோல்டு முடியும். இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா நான் தைரியமாக ஹோல்டு பண்ணுவேன். ஏன் ஹோல்டு பண்ணுவேன்? ஏன்னா நாளைக்கு எவ்வளோ தான் எனக்கு மார்க்கெட் எனக்கு என்னோட டேரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போனாலும் எனக்கு லாஸ் இதை தாண்டவே தாண்டாது. அப்படிமா எனக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இதை நான் பை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ் எல்லாம் 37,000 ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஆப்போசிட்டில் போய் எனக்கு 30,000 லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பயமாக இருக்கும். ஏன்னா லாஸ் பெருசு. மேக்ஸிமம் லாஸ் வந்து 37,000 தான். பட் இதான் இந்த லாஸ் மட்டும் பெருசு. இதை நான் செல் பண்ணியிருந்தேன்னா லாஸ் அன்லிமிட்டெட். ஓவர் நைட் என்ன நியூஸ் வருமோங்கிறத பயந்துட்டே இருக்கணும். ஸோ பயந்தா ட்ரேட் எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ சேஃபாக பண்ணணும். சேஃபாக பண்ணும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க முடியும்? ஸோ அதுதான் இந்த ஹெட்ஜிங்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஹெட்ஜிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம கிளாஸில் இனிமேல் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு டெக்னிக்கல் எடுத்துக்கங்க. டெக்னிக்கல் யார் நல்லா சொல்லித் தராங்க, உங்களுக்கு எங்கே அஃபோர்ட் பண்ண முடியுது? ஒரு சிலர் 1000க்கு சொல்லித் தராங்க, ஒரு சிலர் 2,000 சொல்லித் தருவாங்க, ஒரு சிலர் 10,000 15,000, நம்ம வந்து 6,000. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிளாஸ் ஃபீஸ் வச்சு சொல்லித் தருவாங்க. அங்கே உங்களுக்கு எங்கே சப்போர்ட் நல்லா இருக்குது அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ஒர்க்காக தான் பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது டெக்னிக் ஒர்க் ஆகிடுச்சு, ஓகே. அதுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களா? அசைன்மெண்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தா அதை ரிவ்யூ பண்ணி சொல்கிறாங்களா? சப்போர்ட் இருக்கா? எப்போனாலும் கால் பண்ணி பேச முடியுதா? டவுட்னா கேட்க முடியுதா? அதை பாருங்கள். ஸோ அது மெயின். மூணாவது ஃபீஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதா? சரிங்களா? இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும், ஆனால் 30,000 40,000 ஃபீஸ் வச்சிருப்பாங்க. பட் அதே டெக்னிக்காக இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து சொல்லித் தருவாங்க 2,000க்கு 3,000க்கு 5,000க்கு சொல்லித் தருவாங்க. இப்போ இப்போ அதே டெக்னிக் அங்கேயும் சொல்லித் தராங்க. அதே மாதிரி சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து லைவ் மார்க்கெட் அனலைஸில் வந்து ஷேர் பண்ணுறாங்க, ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மென்டர்ஷிப் எடுத்துகிட்டு ப்ராப்பராக அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிட்டு ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு எந்த கிளாஸ் போனாலும் ஒரு 2 3 செட்டப் சொல்லி தருவாங்க. அந்த 2 3 செட்டப்பில் எது நமக்கு சூட் ஆகும்? ஸோ இப்போ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இன்ட்ராடே பண்ண முடியாது. அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஆப்ஷன் செல் பண்ண முடியாது. ஏன்னா 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சிடும். 3:30க்கு நீங்கள் ஆப்ஷன் செல்ல க்ளோஸ் பண்ணணும். தெரியாமல் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஓவர் நைட்டில் ஏதாவது நியூஸ் வந்து ஆப்போசிட்டில் போச்சுன்னா பெரிய லாஸ் ஆகிடும். நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டில் ஒரு ட்ரெயில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு ஒரு மென்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாத பாருங்கள். பட் செக்மெண்ட் வைஸாக, ஸோ இதெல்லாமே டெக்னிக்கல் ரிலேட்டட். செக்மெண்ட் வைஸாக F1 போயிட்டு ஹெட்ஜிங் சேஃப்னால லாஸ் லிமிட்டெட். ஸோ நான் இது போங்கன்னு சொல்லி யாரும் நான் சொல்லலை. பட் ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் ஹெட்ஜிங் எப்படி ரொம்பவே பெட்டர், சேஃப். ரைட். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின் வந்து சாட் பாக்ஸில் போடுங்க. ரிஸ்க் மேனேஜர், மணி மேனேஜர், ஆப்ஷன் ஹெட்ஜிங் எக்ஸிபிஷன் கிளாஸ் எப்போ ப்ரோ? தினேஷ் ப்ரோ, நீங்கள் டிசம்பர் பேட்சுங்களா? டிசம்பர் பேட்சுக்கு வந்து இனிமேல் தான் ப்ரோ வரும். ஓகே கைஸ், கொஸ்டின்ஸ் வந்து சாட் பாக்ஸ் கீழே வந்து சாட் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ சாட்னு இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு என்னோட ஐடி கிளிக் பண்ணி இன்வைட் கொடுங்க. மணிகண்டன், ஹவு டு ஜாயின் ட்ரேடிங் ப்ரோக்ராம். ஸோ நம்ம எவ்ரி மந்த் ஒரு கிளாஸ் எடுப்போங்க. ஸோ அதில் வந்து டெக்னிக்கல் பேசிக் வந்து அட்வான்ஸ் ஃபுல்லாக சொல்லி தருவோம். அண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் செட்டப் நம்ம சொல்லி தருவோம்.
ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஐடியா இல்லை, பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஜனவரி செகண்ட் வீக் கிளாஸ் இருக்குங்க. ஃபாரக்ஸ் ஃபாரஸ்ட் கிளாஸ் வந்து பேசிக்ஸ் கிளாஸ் வந்து இந்த மந்த் எண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபாரஸ்ட் செட்டப் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஜானுக்கு அப்புறம் இருக்குங்க. ஸோ நான் பர்சனலாக ஸ்டார்ட் மது ப்ரோ கால்ஸ். அதான் இனிமேல் தப்பு பண்ணாதீங்க ப்ரோ, கால்ஸ் வாங்காதீங்க. 5000 குவான்டிட்டி 5000 குவான்டிட்டி போட முடியுமா வினோத் குமார்? இந்த 5000 குவான்டிட்டி ப்ரோ, லாட் சைஸ் வந்து 250 போடலாங்க. 250 போட முடியும். ரகுநாதன் ப்ரோ பி பாயிண்ட் மார்க் பண்ணி ஒன் மோர் டைம் கேட்டிருக்கீங்க. டவுட் கிளியர் ஆச்சா உங்களுக்கு தெரியல. டவுட் இருந்து திரும்ப வந்து சேட்டில் போடுங்க, நான் அகைன் நான் சொல்கிறேன். ஸோ மதுரை சொல்லியிருக்காரு கால்ஸ் வந்து யாரும் எடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் நம்ம சொல்ல, கால்ஸ் வாங்காதீங்க. ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்களே வந்து உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்க. சார்லஸ் ப்ரோ ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டவுட் இருந்தால் கேளுங்க. பிரகாஷ் ஓகே. பிரகாஷ் ப்ரோ பேட்டர்ன் போட்டோம், பட் இன்பிட்வீனில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்த டார்கெட் வி கேன் புக் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வி கேன். ஓகே. ஸோ அது வந்து நம்ம எடுத்திருக்க ட்ரேடை பொறுத்து ப்ரோ. நீங்கள் ஹெட்ஜிங் எடுத்துட்டீங்கன்னா வெயிட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. இன்னும் ஹெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பாட் மூவ் ஆகணும், அவ்வளோதான். ஸ்பாட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் சைட் வேஸில் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பை செல் தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஆப்ஷன் பையிங்கோ செல்லிங்கோ பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து கீழே போயிட்டு போயிட்டு மேலே வரும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் ஹெட்ஜிங்கில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே ரகநாத் ஒன் மோர் டைம் ரிப்பீட். ஓகே நான் திரும்ப சொல்கிறேன் அந்த B2D ட்ரீட். கண்ணதாசன் ப்ரோ மினிமம் கேபிட்டல் ஃபார் பிகினர்ஸ். ட்ரேட் பண்ணுறதுக்கு முதல்ல கேபிட்டல் வேண்டாங்க. ட்ரேட் பண்ண முதல்ல உங்களுக்கு ஸ்கில் தான் வேணும். முதல்ல என்ன பண்ணுறீங்க, டெக்னிக்கலும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் எப்படி பப்ளிக் சேனலில் வந்து சார்ட் கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், டெய்லி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஒரு 5 சார்ட் நான் கொடுக்குறேன்னா, இல்லை 10 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களா 10மே. 10ல் வந்து எவ்வளோ ஒரு 3 ஃபெயிலியராக இருக்கும், ஒரு 7 ஒர்க்காக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் 6 ஒர்க்காக இருக்கும், 4 ஃபெயிலியராக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 சார்ட் போடுறீங்கன்னா அது 10ல் 7ஆச்சும் ஒர்க் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் லைவ்ல டெஸ்ட் பண்ணணும். ஸோ லைவ்ல டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த செக்மெண்ட் ஒர்க் ஆகும் அது இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஹெட்ஜிங் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா அதுக்கு மினிமம் 40,000 50,000 தேவைப்படும். இல்லை நான் ஆப்ஷன் ஹெட்ஜிங்கே நான் போல ப்ரோ, எஃப்னோவே போல, நான் ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்கலாம்னு இருக்கேன்னா நீங்கள் ஸ்டாக் வந்து 5,000க்கு வாங்கலாம், 10,000க்கு வாங்கலாம், எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் ஃபாரஸ்ட் போகிறேன்னா ஃபாரஸ்ட்டில் ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஃபண்டடில் போய் நீங்கள் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் மட்டும் வாங்கினா போதும். அதை வாங்கி நீங்கள் அதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணிட்டு அவங்களே ஃபண்டு கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் வந்து இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கு வந்து கேபிட்டல் வந்து ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா கேபிட்டல் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் யார் வேணால் பண்ணலாம், பட் அது வந்து ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகே மணிவன் நம்பர் ஃபாரெக்ஸ் லெவல் ஹை லெவல் ட்ரைனிங் சான்ஸ் இருக்கா? எஸ் ப்ரோ, நான் இதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் சென்டராக போகிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முரியஸ் ப்ரோ இருப்பார், செல்வா ப்ரோ இருப்பார். ஸோ நான் இதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் போக போகிறேன். ஸோ வந்துட்டு நம்ம அதில் ப்ராப்பரான ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு நம்ம திரும்ப கிளாஸ் எடுப்போம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரி விஜய், எந்த டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்குறீங்க, எந்த செக்மெண்ட் கேட்குறீங்க? ஆப்ஷன் பையா செல்லா ஹெட்ஜா ஸ்விங் ட்ரேடிங்கா, எந்த செக்மெண்ட் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் சொல்லுவோம். ரகு ராஜகுரு ப்ரோ, ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிச்சக்கப்புறம் தான் சுவிச் ஆக போகிறோமோ. ஆஃபீஸ் ஆரம்பிச்சக்கப்புறம் நான் ஃபுல்லாக அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரேன். சரிங்களா? 2 months ஆச்சு ஆகிடுங்க. 30,000 வச்சு ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும் ரஞ்சித் குமார் கேட்டீங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி ஹெட்ஜ் சொன்னேன். ஹெட்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா, நிஃப்டிக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, 50,000 60,000. சரிங்களா? இப்போ சென்செக்ஸ் போய் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்வளோ தெரியுது, 40,000 தேவைப்படுதுங்களா? இந்த 40,000 இருந்தால் ஹெட்ஜ் பண்ணலாம் இதில் சென்செக்ஸில். ஸோ 30,000 நமக்கு பத்தாது. பட் 30,000 அப்படியே வைங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ப்ராப்பராக இப்போ நம்ம எப்படி நிஃப்டி அனலைஸ் கொடுக்குறோம், ஸோ அதை விட அக்யூரேசி உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஸோ நம்ம எப்படி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு அதை விட பெட்டராக உங்களால் இன்க்ரீஸ் பண்ணதான் பாருங்க. ஒருவேளை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுறீங்க, நிஃப்டி வந்து பர்ஃபெக்டாக நிஃப்டி எங்கேருந்து மேலே போகும், எங்கேருந்து கரெக்டாக கீழே வரும், இந்த ரிவர்சல் பிரேக் அவுட் இதெல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்க, சேம் இதே நிஃப்டி யூஸ் பண்ணுறது சென்செக்ஸில் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு அதில் 40,000 இருந்தாலும் என்ன பண்ணலாம், எங்களால் ஹெட்ஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 1 or 2 months ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்காக லைவ் டெஸ்ட் பண்ணிட்டு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுங்க. ஹெட்ஜ் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அதை எடுங்க. இல்லை ஹெட்ஜிங் உங்களுக்கு சூட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுங்க, சேஃபாக வந்து ஈக்விட்டியில் இருங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா சேட் பாக்ஸில் போடுங்க. சாவித்திரி, ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மைன்யூட்டாக ட்ரேட் பண்ணுங்க. ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரோபோ ட்ரேடு ஆல்கோ ட்ரேட்னா பிரச்சனை இல்லை, அதுவே ட்ரேட் எடுத்து அதே க்ளோஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் மேனுவலாக போய் எடுத்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணி ஒரு ஜோனை தப்பாக மார்க் பண்ணால் கூட டக்குனு கீழே வந்து ஆவரேஜ் பண்ணுவீங்க. ஆவரேஜ் பண்ணி சடனாக ஒரு அடி அடிச்சதுன்னா மொத்தமாக வாஷ் அவுட் ஆகி விட்டுரும். நீங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் பொறுமையாக வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 2000 3000 5000 எல்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்க. ஒரே டைம்ல 20,000 30,000 ஆவரேஜ் பண்ணி பெரிய லாஸ் ஆக்கி விட்டுரும். ஸ்கேல்பி போய் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாலே பெருசாக யாரும் ஆனதில்லை. சரிங்களா? ஸ்கேல்பி போகும்போது உடனே ஒரு லாட்டில் பெருசாக போட்டால் உடனே ப்ராஃபிட் பெருசாக வரும். ஆனால் எப்போ மொத்தமாக வலிச்சிட்டு போகணும் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? ஸ்கேல்பிங் போய் விட்டுறாதீங்க கேபிட்டலை. ஸோ பெரிய ட்ரேடர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பெரிய ட்ரேடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சேஃபாக ஹெட்ஜு ஸ்டாடில் ஸ்டாங்கர் அந்த மாதிரி அது ஆர்ஓஏ கம்மியாக தான் வச்சுப்பாங்க. சரிங்களா? பட் வந்து ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் போய்க்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணீங்கன்னா நேக்கட் செல் பை பண்ணிவிடும். ஹெட்ஜிங் தான் வரும், அதான் சேஃப். ராஜா ப்ரோ ஃபாலோ பண்ணுறாரு. ஹெட்ஜிங்க்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைக்கணும் ப்ரோ. ஏன்னா ஸ்டாப் லாஸுக்கு வந்து நம்ம ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆனால் பார்ப்போம். ரெண்டாவது ஒருவேளை ரொம்ப தள்ளி போய் க்ளோஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது, இங்கே ட்ரேட் எடுக்கிறோம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இப்போ கீழே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட். ஒருவேளை நல்லா ஃபால் ஆகிட்டா இது ரிஸ்க் ரோட் பாதிக்கும்ல. அப்போ என்ன பண்ணணும், இங்கே ட்ரேட் எடுக்கிறோன்னா இது க்ளோஸ் ஆனால் எஸ்எல், நம்ம கொஞ்சம் தள்ளி இங்கே ஸ்டாப் லாஸ் மேலே போடும். கண்டிஷன் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸ்பாட் இங்கே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக 2 ட்ரேடுமே எக்ஸிட் ஆகிடும். அது ஒரு பை ஒரு செல் பண்ணி வச்சிருப்போமா, ஒரு பை செல்லு. இந்த பை செல் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எக்ஸிட்னு இதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நமக்கு ஸ்பாட்டு இந்த ஜோனுக்கு இதுக்கு பிலோ போனால் எக்ஸிட்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஸ்பாட் இதுக்கு பிலோ போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிட் ஆகிடும். ஒருவேளை மார்க்கெட் டார்கெட் ப்ரைஸ் கிட்ட வந்துருச்சு, டார்கெட் இங்கே இருக்குன்னா இங்கே அபோவ் திஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த லைனுக்கு அபோவ் போனாலும் என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த பை செல் ரெண்டுமே எக்ஸிட் ஆகிடும். அதான் கண்டிஷன் எக்ஸிட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ வரும், நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரி 2nd வீக் இருக்குங்க. ஆஃப்லைன் கிளாஸ் இன்னும் நம்ம பிளான் பண்ணல. ஸோ நம்ம பிளான் பண்ணிட்டு அதை சொல்கிறோம். ஹெட்ஜிங் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ஒர்க் ஆகுமா, ஸ்டாக் ஆப்ஷன் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணலாம். ஆனால் ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா அது மந்த்லி எக்ஸ்பைரி. நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் போய் ஹெட்ஜ் பண்ணுறீங்க சரிங்களா, இப்போ நீங்கள் காட்டுற பாருங்க. இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக்னு எடுத்துக்கிறேன். இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் வந்து நான் மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சு புல் காஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் இதில் பாருங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 6000, மேக்ஸிமம் லாஸ் 3000, ரிஸ்க் ரோட் நல்லா தான் இருக்குது. ஓகே ரைட். ஆனால் என்னன்னா இது மந்த்லி எக்ஸ்பைரி. மந்த் எண்டில் நீங்கள் மினிமம் 2 3 வாரம் வச்சு வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ப்ராஃபிட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இப்போது 6000 போட்டிருக்கு ஓகே. இப்போ அதில் வந்து பாதி ஒரு 3000 பிடிச்சாலும் கூட கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்ட் மார்க்கெட் போகணும், இங்கே பாருங்க பாக்ஸில் 2% ஏறும். இப்போ இந்த 2% ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே ஏறுமானா சொல்ல முடியாது. ஸ்டாக் வந்து ஒரு 2 வாரம் சைட்வேஸ் கூட போகலாம். இப்போ நிஃப்டியாக இருந்தால் 1 நாள் 2 நாள் சைட்வேஸ் போகும் சரிங்களா, ரேர் சினாரியில். பட் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா நிஃப்டி எல்லாம் ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கூட ஏறும் இறங்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ நேற்று பாருங்க மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு, ஏறி இருக்கு இறங்கி இருக்கு. இன்னைக்கு நல்லா மார்க்கெட் ஏறி இருக்கு, இங்கே பாருங்க நல்லா ஃபால் ஆயிருக்கு, இங்கே ஏறி இருக்கு. பட் ஸ்டாக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சைட்வேஸில் போகும், ஒரு மேலே போகும், மறுபடியும் சைட்வேஸில் போகும், 2 3 நாள் ஒரே நேர்கோட்டிலே போயிட்டு இருக்கும்.
இப்போ அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதே கேபிட்டல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இண்டெக்ஸில் போட்டிங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ உடனே முடிஞ்சிடும் ட்ரேட். நம்ம இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெட்ஜ் எடுப்போம். அதில் வந்து நம்ம 2 days 3 daysக்கு மேலே வெயிட் பண்ணவே மாட்டோம். அதுக்குள்ளேயே நமக்கு என்ன ஆகிடும், மோஸ்ட்லி டார்கெட் ஸ்டாப் லாஸில் வந்துடும். பெரிய டார்கெட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 weeks வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹோல்டிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாக் ஆப்ஷனில் ஹெட்ஜ் வந்து போக மாட்டோம். கிருஷ்ணமூர்த்தி டவுட் கிளியருங்களா? ஸோ அங்கே ஸ்பெண்ட் பண்ண டைமை நம்ம ஸ்பாட்டில் இதை நிஃப்டியில் போட்டோன்னா 2 3 ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். மற்றபடி ரிஸ்க் ரிவார்டு மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். 3 ஹாப் பேட் வந்து 5 minutesல. தினேஷ் ப்ரோ நீங்கள் டிசம்பர் பேட்சா நவம்பர் பேட்சா மட்டும் சொல்லுங்கள். நவம்பர் பேட்ச் வந்து திரும்ப ஒரு கிளாஸ் எடுத்துடலாம். டிசம்பர் பேட்ச் வந்து கிளாஸ் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வேற டவுட் இருக்குன்னா சாட் பாக்ஸில் போடுங்க. புல் கால் பேர் கால் வேல்யூ வந்து அதுவே சூஸ் பண்ணிக்கணும். எஸ் ப்ரோ, இங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். அதாவது 200 பாயிண்ட் கேப் அவ்வளோதான். கிளிக் பண்ணினா அடுத்த மணி எடுத்துக்கும். அண்டு ஓடிஎம். சரிங்களா, நான் சொன்னது நிஃப்டியில் 200 பாயிண்ட். நிஃப்டியில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்க 950 26 150. சரி, 200 பாயிண்ட் கேப் இருக்கா? எந்த ஸ்ட்ரைக் எடுத்தோம், எந்த ஸ்ப்ரெட் எடுத்தாலும் 200 பாயிண்ட் கேப் அதே சூஸ் பண்ணிக்கும். இந்த ரிஸ்க் ரோட் எனக்கு பிடிக்கல, இதை நான் மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்களே போயிட்டு ஸ்ட்ரைக்கை ஆல்டர் பண்ணி பார்த்துட்டு ரிஸ்க் ரோட் நீங்களே வந்து மாற்றிக்கலாம். இப்போ ரிஸ்க் ரோட் மாறினீங்கன்னா பிரேக் இவனும் மாறும். இங்கேயும் நான் பிரேக் இவன் மாறும். இதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ சிம்பிள், இதை போய் கிளிக் பண்ணால் அதுவே எடுத்து கொடுத்துரும். இதையே எடுத்துக்கோங்க. இதுவே நல்லா தான் இருக்கும் ரிஸ்க் ரோட். நவம்பர் பேட்ச். ஸோ நவம்பர் பேட்ச்க்கு வந்து நம்ம ரீக்ளாஸ் ஒன்று போட்டுடலாம் ப்ரோ. சரிங்களா? ஓகே. ஸோ எப்பயுமே வந்து ஹெட்ஜிங் எடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணணும், பை பண்ணிடணும், அதுக்கப்புறம் செல் பண்ணிடணும். சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, இப்போ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பையிங் ஒரு செல்லிங் அக்கௌண்ட் இருக்குமா? அப்போது செல் பண்ணதை முதல்ல பை பண்ணுறீங்க, பை பண்ணதை ரெண்டாவது செல் பண்ணுறீங்க. இவ்வளோ தான். இதை நீங்கள் சொல்லும்போது ஒரு சிலருக்கு புரியாது. பட் இது டீட்டெயிலாக ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் தான் அது புரியும். சரிங்களா? ஏன்னா நம்ம லைவ்ல வந்து ட்ரேட் எடுத்து காட்டுவோம். இங்கே நான் எடுக்க முடியாது. லைவ் ட்ரேடிங் வந்து செபி ரூல்ஸ் படி எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் இங்கே காட்டல. ஜூன் ஜூலை பேட்ச்க்கு ஒரு ரீபேக் வச்சிடலாம் ப்ரோ. மனோஜ் ஹெட்ஜிங் எனக்கு ஹெட்ஜிங் சி லோ நான் அனதர் பிஇ வில் கோ ஹை. ஓகே மனோஜ் மணியன் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது வந்து நேக்கடு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. வேற யாராவது இருக்குங்களா? நியூ பேட்ச் ஜான் 2 ஸ்டார்ட் பண்ணுறோங்க. எப்போ ப்ரோ லாட் சைஸ் அதிகமாக போடலாம்? எப்போ ட்ரேட் எடுத்தாலும் ஒரே லாட் சைஸ் தாங்க. அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ கேபிட்டல் போட போகிறீங்க? இப்போ ஹெட்ஜிங்னா ஒரு லாட்டுக்கு 50,000 அப்ராக்சிமேட்டாக. இப்போ நான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நான் 2 லட்சம் போடுறேன்னா அப்போ ஒவ்வொரு டைம் நான் 4 லாட் தான் போடுவேன். அப்போ 2 லட்சம் வந்து ஒரு 10,000 15,000 வந்து முன்ன பின்ன இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இதில் ட்ரேட் எடுத்துக்கிற இந்த டைம் அதிக லாட் போடணும் இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எப்போ ட்ரேட் எடுத்தாலும் ஒரே லாட் சைஸ் தான். ஏன்னா நீங்கள் கம்மியாக லாட் போடுவீங்க, அப்போ ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்துரும், பர்சன்டேஜில் அதிகமாக போயிருக்கும். அதாவது இப்போ ஆப்ஷன், இப்போ நிஃப்டியில் போகிறீங்க, கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, ஒரு லாட் போடுறீங்க, அப்போன்னு பார்த்து ப்ரீமியம் வந்து 30 40 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. இதை நீங்கள் அடுத்த ட்ரேடில் போய் 4 லாட் போடுறீங்க, ப்ரீமியம் 10 பாயிண்ட் தான் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நடக்கும். சரிங்களா? எப்போ போட்டாலும் ஒரே மாதிரி போடுங்க. இன்ட்ராடே கன்ஃபர்மேஷன், இது இன்ட்ராடே கிளாஸ் வந்து 1 to 2 hours கிளாஸ் ப்ரோ. அதை இப்போ பார்க்க முடியாதுங்க, பெரிய டாபிக் இது. ரெண்டாவது பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும் இன்ட்ராடே போகும். ஏன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் காலும் ஆப்ஷன் ஸ்பாட்டு காலு போட்டு மூணுமே சைட் பை சைடு வச்சு அனலைஸ் பண்ணணும். அதனால தான் மொபைல் வச்சிருக்க இன்ட்ராடே போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறது. ஏன்னா லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் சின்னதாக இருந்தால் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டம். எம்டபிள்யூ ஃபைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆன்லைன் டூல் ஏதாவது இருக்கா? ஜிக்ஸாக் யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபாரஸ்ட் தனி கிளாஸ் இருக்கா? ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கிளாஸ் எடுத்திருப்போம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக போகிறனால ஃபுல்லானா இந்தியன் மார்க்கெட்டில் இருப்போம். ஃபாரஸ்ட் வந்து இதுக்கப்புறம் நான் இனிமேல் ஃபாரஸ்ட் சென்டராக போகிறேன். ஸோ அப்படிங்கும்போது ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி அதை ட்ரேட் செட்டப் ரெடி பண்ணி நம்ம சொல்லித் தருவோம். ஹெட்ஜிங் வந்து ஸ்பாட்டை மட்டும் பார்த்தா போதுங்க, ப்ரீமியம் சார்ட்டு பார்க்க வேண்டாம். ரெஃபரன்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே வருங்க, ஒவ்வொரு பேட்ச்க்கு அப்படி இல்லை. ஆஃப்லைன் கிளாஸ் இருக்க வரும். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஆஃபீஸ் ஆரம்பிச்சு தான் நம்ம ஆஃப்லைன் பிளான் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கும், கோயம்புத்தூர் லொக்கேஷன். ஸோ சம் ரிவர்ஸ் நிறைய ஒரு இன்ட்ராடிங்கிறது பெரிய டாபிக் ப்ரோ. இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா இப்போவே பாருங்க 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஹெட்ஜிங் எடுத்து. ஸ்டாடல் ஸ்டாங்கில் எப்போ போகணும்? சிம்பிள். ஸ்டாடல் ஸ்டாங்கில் வந்து அதுவும் பெரிய டாபிக்ங்க. ஆனால் இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஸ்டாடில் ஸ்டாங்கில் போனீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலேயும் பெருசாக போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றணும். அண்ட் இது வந்து லாஸ் அன்லிமிட்டெட். ஏதாவது ஒரு பக்கம் வந்து மார்க்கெட் பெருசாக போச்சுன்னா பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரேட் செட்டப் ரெடி பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் எய்தர் புல் கால் ஸ்பெட் இல்லாட்டி பியர் புட் ஸ்பெட், இதுவே போதும். ஸ்டாட்ல ஸ்டாங்கில் போனால் உங்களுக்கு கேபிட்டலும் அதிகம் தேவைப்படும், 2 லட்சம் எல்லாம் பண்ண முடியாது. ஹார்மோனிக் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு பெஸ்ட்டாக வரும். ஃபண்டடுக்கு வந்து ஹார்மோனிக் இது ஃபாரஸ்ட்டுங்க. இது நிறைய ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் எது ஜெனியூனாக இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ப்ரீமியம் சார்ட்டில் 5 மினிட்ஸில் போகலாம் ப்ரோ. ஆப்ஷன் பை கேட்குறே செல் பண்ணுறேன். செல்லில் வந்து ஹவர்லி போயிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹவர்லியில் போயிட்டு பிஇரி சைடில் செல் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபாரக்ஸ் இந்தியாவில் லீகலா? ஃபாரஸ்ட் வந்து ரெகுலேஷன் கிடையாதுங்க. செபிக்கு கீழே தான் ஃபாரஸ்ட் வருது. ஆனால் வந்து ப்ராப்பர் ரெகுலேஷன் கிடையாது, லீகல் தான். ஆனால் ரெகுலேஷன்ஸ்குள்ளே வரல. அதை பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு எந்த ஒரு ஆப் இல்லை. பட் பிட்காயின் கிரிப்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக கூட ஒரு வீடியோஸ் வந்து இப்போ பிஎஸ் வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு broker. அதில் மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, வேறு ஏதாவது இருக்குல்ல? கீதா ஆஃப்லைன் செட்டப். கீதா கீதா செட்டப் ஆஃப்லைன் செட்டப் வந்து ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜேனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நிஃப்டி ஆப்ஷன் பை. ஆப்ஷன் பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்பயுமே வந்து ப்ரீமியம் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதா மோஸ்ட்லி பார்ப்போம். கரண்ட் எக்ஸ்பைரி எடுத்து நெட்டு கட் ஆயிடுச்சு. நெட்டு கட் ஆயிடுச்சு. ஆடியோ கேட்குங்களா இப்போ? ஓகே, ஸோ ஆஃப்லைன் செட்டப் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் முடியும், முடிச்சோன்னா நம்ம ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணது ஆஃப்லைன் கிளாஸ் எப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைன்மெண்ட் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து நம்ம பக்கத்துல இருந்து சொல்லித் தரணும். ஸோ சொல்லிக் கொடுக்கும்போது அசைன்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது ஒரு டீமாக உட்காந்து ஒரு ட்ரேட் செட்டப்பில் பேக் டெஸ்ட் பண்ணும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்னென்னா நம்ம டெலிகிராம் பார்ப்போம், இன்ஸ்டாவோ, நிறையா குரூப் இருக்கும். எல்லா குரூப்பையும் கம்பைனாக போட்டு உட்காந்துட்டு நம்ம இப்போ ஆப்ஷன் பை பார்ப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு வேறு செட்டப் பார்ப்போம், அப்புறம் பிரேக் அவுட் பார்ப்போம். அது பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு இது ஸ்ட்ராட்டஜி செட்டப்பில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காது. பட் ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் இந்த மாதிரி ஆரம்பிச்சோம்னா நம்ம அதிலேயே உட்காந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது வந்து ஒரே செட்டப் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் உள்ள வரும். ஸோ அதில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி தான் நம்ம எடுப்போம். அது கரண்ட்டுக்கு தான் எடுப்போம். ஒருவேளை எக்ஸ்பைரி கிட்ட இருக்குன்னா அது இன்னைக்கு எக்ஸ்பைரி நம்ம அடுத்த வாரம் போயிட்டு எடுத்துவோம். இன்ட்ராடேக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரீ 5 மினிட்ஸ்ங்க. ஓகே, வேற ஏதாவது இருக்குங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட். ஹெட்ஜிங் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படாதுங்க.
நீங்கள் ஸ்டாடில் ஸ்டாங்கில் போனால் தான் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஜென்ரல் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகே, எனக்கு பின் பண்ணுங்க சிஸ்டர், நான் சொல்கிறேன் டேர்ம். அலர்ட் ஒர்க் ஆகல சொல்கிறீங்க, எந்த அலர்ட்டுங்கிறது எனக்கு தெரியலங்க. எனக்கு பர்சனலாக பின் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஆப்ஷனில் பிடிஎஸ்டி ட்ரேட் ஆப்ஷன். பிடிஎஸ்டினாலே ஹெட்ஜ் தாங்க. நீங்கள் நேக்கட் ஆப்ஷனில் எடுக்க மாட்டோம். இது ஆஃப்லைனில் பிடிஎஸ்டி எனக்கு எக்ஸாக்டாக போயிடு. சந்திரபாபு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, எதை சொல்ல வரீங்க. கிருஷ்ணகிரி ஃபாரஸ்ட் வியூ வந்துடும் ப்ரோ. ரெகுலர் அப்டேட் வரும். நிஃப்டி எப்படி வருதோ அதே மாதிரி வரும். ஜூம் யூஸர் ஒருத்தர் போடுங்க. வீக்லி செக் பண்ணால் வீக்லி தான் என்ட்ரி. ஜோனுக்குள்ள வந்தாலே கன்ஃபர்மேஷன் வந்து லோ டைஃபில் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆஃபீஸ்க்கு யார் வரலாம்? ஓகே, ஸோ ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மார்க்கெட், இன்னொன்று ஃபாரெக்ஸ், சரிங்களா? ஸோ இந்தியன் மார்க்கெட்டு செப்பரேட்டாக கிளாஸஸ் இருக்கும், ஃபாரெக்ஸ் தனியாக கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிச்சுட்டு ட்ரேடிங் ஃப்ளோரில் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அசைன்மெண்ட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணுறது, சரிங்களா, லைவ் டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே தனியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்ப்ளிட் பண்ணி எப்படிங்கிறத ஃபுல்லாக பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக எப்படி பண்ண முடியும் அது பிளான் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆஃப்லைன் கிளாஸ்க்கு இன்னும் ஃபீஸ் எதுவும் செட் பண்ணலைங்க ப்ரோ. ஸோ நம்ம எல்லா இடத்தையும் விசாரிப்போம், விசாரிச்சுட்டு எல்லாத்தோட எப்படி வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸுக்குமோ அதான் பண்ண போகிறோம். ஆஃப்லைனோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஆல்கோக்காக, சரிங்களா? ஸோ ஆல்கோ வந்து நமக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் மெயின் ஃபோக்கஸ். சில கிளாஸ் இருக்கிறதுங்க செகண்டரி. கிளாஸ் இருக்கிற மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா அந்த ஆஃபீஸுக்கு ரெண்ட் பே பண்ணணும், அதை சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம கூட நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணோம், ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கொடுக்கும். மந்த்லி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கிளாஸஸ் இருக்கும். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், சரிங்களா? ரொம்பலாம் இருக்காது. ஆல்கோ மீன்ஸ் என்ன ப்ரோ? ஆல்கோனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்துக்கும் ப்ரோ. நம்ம ஜஸ்ட் மார்னிங் சிஸ்டம் மட்டும் லாகின் பண்ணால் வச்சோம், லாகின் பண்ணால் போதும். என்ட்ரி எக்ஸிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரேட் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடும். ரோபோட் ட்ரேடர் சொல்கிற பார்த்தீங்கன்னா அதுதான். திருநெல்வேலி கோயம்புத்தூர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் வரும். பண்ணலாங்க, ஃபியூச்சரில் பண்ணலாம். ஸோ இது பண்ணால் நம்ம லீகலாக பண்ணணும், சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு வைலேஷனும் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணணும். கிருஷ்ணகிரி ஃபாரஸ்ட் வந்து நான் ஒன்றும் வரல ப்ரோ. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதாவது டவுட் வந்து பர்சனலாக பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஐடியாவோட தரேன், நீங்கள் உங்கள்கிட்ட செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஃபாரஸ்ட் தெரியாது. மேனுவல் எடுக்கிறதுக்கு பதிலாக சிஸ்டமேட்டிக்காக வந்து ட்ரேட் எடுக்குது, சரிங்களா? ஸோ அதுலேயுமே வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் இருக்கும். எல்லா ட்ரேடுமே வந்து 100% சக்ஸஸ் ஆகாதுங்க. ஸோ அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸும் சம்டைம்ஸ் அடிக்கும், டார்கெட் அடிக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு செட்டப் வந்து ப்ராப்பர் வின் ரேட் இருக்கோ நம்ம அதை தான் என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். மோஸ்ட்லி அலிஸ்போல தான் அந்த ஆல்கோ வரும், சரிங்களா? பட் இப்போதைக்கு ப்ராப்பர் அப்டேட் எதுவும் நம்ம சைட்லேருந்து இல்லை, ஏன்னா இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? என்ன டவுட்? ஓகே, B2D ட்ரேட், ஸோ அதாவது பியிலிருந்து இந்த லைன் எப்படி மார்க் பண்ணிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அது மட்டும் நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு இந்த பியில் வந்து ஒரு லைனை மார்க் பண்ணுங்கள். ட்ரெண்ட் பேஸ் இப்போ எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஏபிசியில் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதும் இந்த பிக்கு நியரஸ்ட்டாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிப் லைன். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த பியும் இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க அந்த லைன் தான் நமக்கு வந்து ஒரு ஜோன் ஆக்ட் ஆகும். ஸோ நான் ரிசல்ட் இதில் போட்டேன், வெர்டிக்கல் லைன். ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து நமக்கு ஒரு ஜோன் ஆக்ட் ஆகும், சரிங்களா? இந்த இந்த ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆகிட்டா பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஜோனை தாண்டி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இது நம்ம பிரேக் அவுட் சொல்லுவோம், சில பிரேக் அவுட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜோனை பிரேக் ஆகிடுச்சு, கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து பீரிஸ்க்கான ட்ரேடு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டா ட்ரேடுங்காது எஸ்எல் அடிச்சிச்சுன்னு அர்த்தம், ட்ரேட் கேன்சல். இப்போ இங்கே எல்லாத்துல விக்கு மட்டும் தான் போயிருக்கு, எங்கேயுமே க்ளோஸே ஆகலை, தெரியுதுங்களா?
ஸோ அப்படிங்கும்போது வெயிட் பண்ணும், க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். க்ளோஸ் ஆச்சுன்னா வெளியே வந்துடும். ஆகலை. இது எல்லா இடத்துலையும் இதே ஒர்க் ஆகாமல் கேட்டால் ஆகாது. எல்லா இடத்துலையும் முதல்ல ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். ஹையர் சிங்கிளும் இங்கே ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கால பார்க்கணும். சரிங்களா? அதை நீங்கள் ப்ராப்பராக ஹார்மோனிக்கு வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். இல்லை ஹார்மோனி தெரியல, எஸ்எம்சி மற்றது தெரியும்னா அதை வச்சு கூட என்ன பண்ணலாம். இங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கா, ஸோ அந்த இடத்துல வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஜோனோ நீங்கள் பார்ப்பீங்களா, ஃபேர் வேலி கேப்பு, ஓபி இதெல்லாம் பார்ப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது இந்த இடத்துல டபிள்யூவா, சேம் இங்கே அதே மாதிரி தான். அச்சா சாரி. ஸோ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் பியில் வந்து ஒரு லைன். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 பேஸ் வெப்பு. பிக்கு நியரஸ்ட் என்ன இருக்குது, 786. 2 கரெக்டாக இருக்கா? கரெக்ட். ஸோ மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பனே மேலே தான். ஸோ நம்ம ஓப்பன் ஆகி திரும்ப அந்த ஜோன் வந்து என்னச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. திரும்ப இங்கேயும் நம்ம என்னது ரீஎன்ட்ரி. இதை நான் அப்ளைவே சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? மேபி அப்போ ஜாயின் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி அவ்வளோ. இப்போ இங்கே எடுத்தோன்னா இது கீழே க்ளோஸ் ஆனது எனக்கு நமக்கு எக்ஸிட். ஸோ இது என்ட்ரி எடுக்க சொல்லலை. இந்த ஜோன் படி என்னதுங்க, இந்த ஜோனில் நமக்கு வந்து இங்கே ட்ரேட் இருக்கும். இது கீழே ஸ்டாப் லாஸு, மேலே ஹார்மோனிக் பேட்டர்ன் பேஸ் பண்ணி இருக்கும் நமக்கு டார்கெட். இதோட ரிவர்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு 886 நியரஸ்ட் வரும். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி டார்கெட் இப்போ இங்கேயே மோஸ்ட்லி 8 தான், ஆல்மோஸ்ட் 70 to 80 பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போல்லாம் இப்போ யாராவது ட்ரேட் பண்ணிடுறாங்க. நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா, ப்ரீவியஸாக கொடுத்த அனலைஸ் எப்படி கொடுத்தோம், எதனால் கொடுத்தோம், எப்படி அனலைஸ் பண்ணோம், இதை தான் பார்த்தோம். சரிங்களா? பட் இதில் வந்து நம்ம பப்ளிக் சேனலில் இருக்க மெம்பர்ஸ்க்காக இது எடுத்தது. ஸோ நிறைய டெக்னிக்கல் வந்து இதில் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ அது எல்லாமே ஹார்மோனிக் லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ஸோ அவங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். பட் எல்லாருக்குமே ஈஸியாக புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒருவேளை நான் இப்போ சொன்னதே உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் லேர்ன் பண்ண டெக்னிக்கை பத்தாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இன்னும் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணணும். சரிங்களா? நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பெட்டர் ஒரு மென்டரை பிடிச்சிக்கோங்க. எங்கே உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், எங்கே நல்லா சப்போர்ட் இருக்குது, எங்கே அக்யூரேசி நல்லா இருக்குது பார்த்து பிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கங்க. லேர்ன் பண்ணாமல் நீங்களாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இல்லை யூடியூப்ல காசு பார்த்து தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா எடுத்துகிட்டு கேபிட்டல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. இன்ட்ரோட் அனலிஸ். ஓகே. மோஸ்ட்லி எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடுச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி அதர் டவுட்? ஹெட்ஜிங் அலர்ட் வருமா? ஹெட்ஜிங் அலர்ட் வந்து ஒர்க் ஆகல ப்ரோ, ப்ராப்பர் ஒர்க் ஆகல. அது நான் ரெடி பண்ணலை. நான் இந்த வீக்கெண்ட் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். எப்போல்லாம் ஹெட்ஜில் என்ட்ரி வருது அப்போல்லாம் அலர்ட் வரும். அதை ரெடி பண்ணிட்டு அனுப்புங்க. சரி. ஓகே. அந்த வீடியோஸில் ஒரு சில வீடியோஸ் நான் கொடுக்குறா சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ட்ரேட் செட்டப்புக்கும். ஸோ அது ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே ஒர்க்காக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சி, ஸோ அதனால் இது எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வந்தேன். நான் அந்த பெண்டிங் இருக்கிற அந்த ஒரு ட்ரேட் செட்டப்புக்கான வீடியோஸ் அலர்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் கொடுக்குறோம். சரிங்களா? ரைட். ஓகே. ஸ்டாப் பண்ணிக்கோங்களா? ஓகே. ஸோ எதாவது டவுட் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். தேங்க்யூ.